கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு நாளிலே தேவ சமூகத்திலே நின்று கற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாய் நாங்கள் குடும்பத்தை குறித்தும் இல்லறத்தை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதன்படி இந்த நாளிலே கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், பிள்ளை வளர்ப்பை குறித்து நாங்கள் முக்கியமாய் இந்த நாளிலே நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி, ஏன்னா இந்த நாளிலே நாங்கள் அந்த தலைப்பிலே பார்க்கிறதுக்கு முன்பதாக தேவ சமூகத்திலே எங்களை ஒரு விஷயம் நாங்கள் தாழ்த்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கும்படியாக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, உடைய பிள்ளைகளாய் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவரே, உடைய சீஷர்களுக்கு நீர் போதித்தீர், கற்றுக் கொடுத்தீர், அதை கை கொள்ளும்படியாய் செய்தீர். மற்றவர்கள் கை கொள்ளும்படியாய் அதை போதிக்க நீர் அவர்களுக்கு வழிவகுத்தீர். அதே போல இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும், அதே போல மற்றவர்களை அதற்கு உற்சாகப்படுத்தவும் தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீரார். அமர்ந்திருந்து கற்றுக்கொள்கிறதான் நம்முடைய பிள்ளைகளுக்காய் சோதர இன்னும் நேரலையிலே பார்க்கிறத ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலும் இடைப்பட்டு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீரார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவருடைய கரத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த 2 வாரங்களாய் நாங்கள் குடும்பத்திலே உள்ள சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எந்தெந்த விதத்திலே தேவன் குடும்பத்தை அங்கீகரித்திருக்கிறார், குடும்பத்தின் முக்கியத்துவம் என்ன, நம்முடைய பங்கு என்ன, தகப்பனாய் தாயாய் பிள்ளைகளாய் நம்முடைய கடமைகள் என்ன, கணவனாய் மனைவியாய் நாம் என்ன செய்ய வேண்டும், எனவே பேர்பட்டதான சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே குடும்பத்திலே பிள்ளை வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதான காரியத்தை நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம். பிள்ளை வளர்ப்பு என்று சொன்னால் பிள்ளை தானாய் வளராது. சிலர் சொல்லுவார்கள், ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தான் தான் பிள்ளை தானா வளரும். අනුන්ගේ දරුවන්ට කැමති දීලා හදුවොත් එයාගේ දරුවත් ඉබේම හැදෙනවා කියනවා. அப்படி வளராது. එහෙම හැදෙන්නේ வளரும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் வளராது. නමුත් දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන විදියට හැදෙන්නේ. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்டிයානි පවුලක් කියන්නේ கிறிஸ்து எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரோ அதன்படிதான் நாம் அதை நடத்த வேண்டும். கிறிஸ்துஸ் වහන්සේ අපේ ජීවිතේ මොනවා බලාපොරොත්තු වෙනවද ඒ විදියට අපි කරනවා. அதன் பிரகாரமாய் ஒவ்வொரு கிறிஸ்தவ தாயும் தகப்பனும், හැම ක්‍රිස්තියානි අම්මා කෙනෙක් තාත්තා කෙනෙක්, ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோர்களும் හැම ක්‍රිස්තියානි දෙමව්පියන් தங்கள் பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் வளர்க்க வேண்டும். තමන්ගේ දරුවන්ව දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන විදියට හදන්න ඕනේ. சில நேரங்களிலே நாங்கள் சொல்லும், இது ஏன் பிள்ளை, සමහර වෙලාවට අපි කියනවා මේ මගේ දරුවා, இது ஏன் பிள்ளை கிடையாது. මේ මගේ දරුවා නෙමෙයි. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளையை வளர்த்து கர்த்தருக்கு கொடுக்க முடியும். දෙවියන් වහන්සේ අපිට දීලා තියෙනවා දරුවා මදලා දෙවියන් වහන්සේට දෙන්න. அதனால்தான் அன்னாள் கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்தால், ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால், அந்த பிள்ளை வளர்ந்த பொழுது அவளை அந்த பிள்ளையை கொண்டு தேவ சமூகத்திலே விட்டார். අන්න දෙවියන් වහන්සේට පොරොන්දුවක් කළා දරුවව සභාවේ දාන්න දෙවියන් වහන්සේ දුන්නා. எனவே பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தருகிறது. දරුවන් දෙන්නේ දෙවියන් වහන්සේ. அந்த பிள்ளைகளை ஏன் கர்த்தர் தருகிறார்? கர்த்தருக்கு கொடுக்கும்படியா. ඒ දරුවන් ඇයි අපිට දෙන්නේ? අපෝ දෙවියන් වහන්සේට දෙන්න. பெற்றோருடைய வாழ்க்கை දෙමව්පියන්ගේ ජීවිතය பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும். ළමයින්ට උදාහරණයක් හැටියට තියෙන්න ඕන. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வந்திருக்கிறது. අපේ ජීවිතය අපේ දරුවන්ට උදාහරණයක් හැටියට තියෙනවා. அமைய வேண்டும். එහෙම තියෙන්න ඕනේ. சில நாங்கள் அந்நிய மதத்திலே இருக்கும் பொழுது சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற விதமாய்
எதிர்பார்க்கிற பெற்றோருடைய தன்மை கொண்டதாய் இருந்திருக்க முடியாது. අපි ලෝකේ ඉන්නව කාලේ අපි දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන විදිහට ඉඳලා නැතුව ඇති. ஆனால் நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பதாக නමුත් දෙවියන් වහන්සේ පිළිගත්තට தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த சுபாவம் நிறைந்ததாய் தேவனுடைய இந்த கிறிஸ்தவ பெற்றோர்களுடைய முன்மாதிரி அமைந்திருக்க வேண்டும். හැබැයි අපි දෙවියන් වහන්සේව පිළිගත්තට පස්සේ අපි ජීවිතයේ දෙවියන් වහන්සේගේ ජීවිතයට උදාහරණයක් හැටියට තියෙනවා. ஏன் அப்படி இருக்க வேண்டும் ඇයි එහෙම තියෙන්නද? என்றால் பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கிறார்கள். ඇයි කිව්වොත් දරුවන් දෙමව්පියන්ව බලන්නේ. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து வளர்கிறார்கள். දරුවන් දෙමව්පියන්ව බලලායි හැදෙන්නේ. அந்த பெற்றோர்களுடைய சுபாவம் ඒ අම්මා තාත්තලාගේ ජීවිතය அந்த பெற்றோருடைய வாழ்க்கை முறை දෙමව්පියන්ගේ ජීවිතයේ ආකාරය அவர்கள் பிரயோகப்படுத்தும் சொற்கள் එයාලා පාවිච්චි කරනා වචන அவர்களுடைய வாழ்க்கை செயல்பாடுகள் එයාගේ ජීවිතයේ කරනා දේවල් இந்த காரியங்கள் பிள்ளைகளால் பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. මේවා දරුවන් පසුපදින්න පුළුවන් දේවල්. எனவே அந்த நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோருடைய வாழ்க்கையும் சரியான விதத்தில் அமைய வேண்டும் என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். හැම ක්‍රිස්තියානි දෙමව්පියන්ගේ ජීවිතය හරි ආකාරයට තියෙන්න ඕනේ කියලා අපි බලා ගන්න ඕනේ. பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். දරුවන්ට හරි පුරුද්ද අපි කියලා දෙන්න ඕනේ. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது எடுத்து சீக்கிரமாய் தெளிவாய் வாசியுங்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது? බයිබලයේ මොනවද කියන්නේ? பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய விதத்திலே அவனை நடத்து. ළමයි යන්න ඕන විදියට එයාලා හදන්න. அப்படி நடத்தினால் அவன் முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான். එහෙම හැදුවා නම් එයා වයසට ගිහිලා ඒක අතාරින්න නැතුව ඉන්නේ. 5 வயதிலே வளையாதது 50 வயதிலும் வளையாது. අවුරුදු 5 නැවෙන්නේ නැති එක අවුරුදු 50 නැවෙන්නේ. எனவே தான் அந்த பிள்ளைகளை 5 வயதுக்கு முன்பதாக நாங்கள் சரியான விதத்திலே வளர்த்தெடுக்க வேண்டும். අපි අවුරුදු 5කට කලින් අපි හරියට යව හදා ගන්නවා. ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகள் நடக்க வேண்டிய விதத்திலே அவர்களை நாங்கள் நடத்த வேண்டியது மிக மிக முக்கியம். හැම දෙමව්පියන්ම දරුවන් හදන්න ඕන විදියට අපි හදන එක ගුණක් හදනවා. பிள்ளைகளை சிக்ஷியுங்கள். ළමයින්ට දඩුවම් කරන්න. பிள்ளைகளை சிக்ஷித்தால் அவர்கள் மரித்து போக மாட்டார்கள். ළමයින්ට දඩුවම් දුන්නොත් ඒගොල්ලෝ මැරෙන්නේ. செல்லம் இருக்க வேண்டியது மனதில். පුරතල් තියාගන්නට ඕනේ. இல்லையே பிள்ளைக்கு நீங்களே எதிரிகளாக மாறி விடுகிறீர்கள். නැත්නම් දරුවන්ට ඕගොල්ලෝම විරුද්ධවටපත් වෙනවා. சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகளுக்கு செல்லம் இருக்கணும். දරුවන්ට සෙල්ලම් කරන්න. சிலர் சொல்லுவாங்க தவம் இருந்து பெத்த பிள்ளை. සමහර අය කියනවා தவத்துக்கு என்ன சொல்ல சிலர் ரொம்ப நாளா காத்திருந்து ගොඩක් දවස් බලාගෙන ඉඳලා ඉදුණා. அதனால அந்த பிள்ளைக்கு நாங்க என்ன செய்யறது இல்ல? එනිසා දරුවන්ට அடிக்கிறது இல்ல. ගහන්නේ නැහැ. அவன் எது செஞ்சாலும் சரின்றது. එයා මොනවා කරත් හරි எதை කියලා. கேட்டாலும் வாங்கி கொடுத்துறது. ඕවා තරම් දෙනවා. அப்ப இப்பேற்பட்டதான பிள்ளை வளர்ப்பிலே நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எதிரிகளாய் மாறிவிடுகிறோம். මේ වගේ දේවල් වල අපි දරුවන්ට විරුද්ධව වෙනවා. செல்லம் கொடுக்க வேண்டும். අපි උරතල් කරනවා. பிள்ளைகளுக்கு அன்பு பாராட்ட வேண்டும். ළමයින්ට ප්‍රේම இதிலே தவறுதே மாற்று கருத்தே கிடையாது. මේකේ කිසි වෙනසක් නැහැ. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியான விதத்திலே நடத்தப்பட வேண்டுமானால் அந்த பிள்ளைகளை நாங்கள் தண்டிக்க வேண்டும். නමුත් ඒ දරුවාගේ ජීවිතය හරියට තියෙන්න ඕන නම් අපි දරුවන් කරන්න ඕනේ. வாசிங்கள் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 24வது வசனம். திறமை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். புறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். தன் மகனையோ மகளையோ என்ன செய்கிறான்? பகைக்கிறான். රෝට පාවිච්චි කරන්න නැති මිනිස්සෙක් තමන්ගේ දරුවන්ට විරුද්ධව වෙනවා. அந்த பிள்ளையை நேசிக்கிறது நிமித்தமாய் தான் அந்த பிள்ளையை நாங்கள் அடிக்கிறோம். ඒ දරුවන්ට ප්‍රේම කරන නිසා තමයි අපි දරුවන් කරන්නේ. அந்த பிள்ளையை நாங்கள் நேசிக்கவில்லை என்று சொன்னால் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, திருத்த வேண்டிய அவசியம் ඒ கிடையாது. දරුවන්ට අපි ප්‍රේම කරන්නේ නැත්නම් ගාන අවශ්‍ය. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிப்பீர்களானால், ඔයගොල්ලෝ දරුවන්ට ප්‍රේම කරනවා. உண்மையாய் நேசிப்பீர்களானால் ඇත්තටම ආදරය කරනවා. பிள்ளைகளை அடிக்க வேண்டும். දරුවන්ට ගන්න ඕනේ. அதுக்கு டெய்லி அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. ඒකට හැමදාම ගාගෙන ඉන්න நான் ඕනේ. உன்னை நேசிக்கிறேன் வா அப்படின்னு ஒன்று அடிச்சு அனுப்பக்கூடாது. මම ප්‍රේම කරනවා කියලා ගාලා යවන්න ඕනේ නැහැ. எப்பெல்லாம் அடி கொடுக்கணுமோ அப்ப அடிக்கணும். කොයි වෙලාවෙ ගාන ඕනද ඒ වෙලාවෙ ගාන්න. எப்பொழுதுமே அடிச்சுட்டு அது எரும மாடு மாதிரி ஆயிடும். හැම වෙලේම ගාගෙන ඉන්නොත් එයා මේ හරකින් කරනවා. நாம மாடு மேய்க்கிறவங்க மாதிரி ஆயிடும். අපි අරක්කු බලාගෙන යන්නේ. அது எவ்வளவு அடிச்சாலும் எரும மாட்டு வலிக்காது. කොච්චර ගෙවුවත් එයාට දෙන්නේ නැහැ. அதை அடிச்சு அடிச்சு இவனும் பழகி போயிட்டான். ඒ ගාලා මෙයා පුරුදු වෙනවා. அதுபடி இருக்க முடியாது.
ඒ වගේ තියෙන්න ඕනේ. 23வது அதிகாரம் 13வது வசனம். 23 වෙනි පරිච්ඡේදය 13 වෙනි වචනය. 23:13. பிள்ளையை தண்டியாமல் விடாது, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். பிள்ளை என்ன செய்யணுமா? ළමයිට මොනවද කරන්නේ? கண்டிக்காம விடக்கூடாது. දඬුවම් කරන්නේ නැතුව அவன் இன்னும் சின்ன பிள்ளை தானே, ඒ තාම පොඩි அவன் දරුවෙක්. இன்னும் சின்ன பிள்ளை தானே තාම පොඩි ළමයෙක්. அப்படின்னு நான் விடக்கூடாது. ඒව අපිට අතාරින්න அந்த බෑ. சின்ன பிள்ளையிலேயே நாம சரியான விதத்தில் வளர்க்க வேண்டும். ඒ පොඩි ළමයාවත් අපි හරියට அப்படி இல்லை என்று சொன்னால் நாம இந்த பிள்ளையை நாங்கள் பயக்கிறவர்களா இருக்கும். ඒව නැත්නම් ඒ දරුවන්ට විරුද්ධව වෙනවා. 29வது அதிகாரம் 15வது வசனம். 29 වෙනි පරිච්ඡේදය 15 වෙනි වචනය. பிறக்கும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். என்னவா? மறுபடியும். பிறக்கும் கடிந்து கொள்ளுதலும் பிறப்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தை கொடுக்கும். நாங்க ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. අපි ඉස්කෝලේ යවන්න අවශ්‍ය නැහැ. அதுக்கு நீங்க சொல்லப்பட்டது பாஸ்டர் சொல்லிட்டாரு இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போக கூடாது அப்படின்னு. පාස්ටර් කිව්වා දැන් ඉස්කෝලේ යන්න එපා කියලා. அதாவது ஞானம் வேற அறிவு வேற. ඥානීය වෙනස්, බුද්ධිය වෙනස්. ஞானம் தேவன் கொடுக்கிறது, ඥානීය දෙවියන් அறிவு நாம் கற்றுக்கொள்கிறது. බුද්ධිය අපි ඉගෙන அப்ப நாம் அடித்து ஒரு பிள்ளையை வளர்க்கும் பொழுது அதற்கு ஞானம் உண்டாகிறது. එයාට ගාන දරුවෙන්ව හදන්නේ. அந்த பிள்ளை யோசிக்கும், ஏன் இது நடந்தது, එයා හිතයි ஏன் அடிச்சாங்க, ඇයි මට ගෑවුනේ? எதனால் இந்த தண்டனை என் மீது வந்தது. මොකටද මේ දඬුවම? அப்ப அது மறுபடியும் செய்யாதபடிக்கு அந்த பிள்ளைக்கு ஞானம் உண்டாகும். එයා ආයි කරන්නේ නැතුව ඒ ඥානය එයාට அடுத்தது, තියෙනවා. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு உண்டு பண்ணுகிறான். பண்ணும். என்ன செய்யுமா? வெட்கத்தை உண்டு பண்ணும். ஒரு பிள்ளை ஒருத்தனை லவ் பண்ணி දරුවෙක් කෙනෙක්ට ආදරය කරලා அந்த லவ் பண்ணனவன் இன்னும் 7 பேரோட வந்து ඒ ආදරය කරපු කෙනා තවත් දෙනෙක් அந்த பிள்ளையோட போய் அவர்கள் அந்த பிள்ளையை கெடுத்திருக்கிறாங்க. என்ன சொல்றது, துஷ்பிரயோகம் பண்ணி இருக்கிறான். எத்தனை பேர்? කී දෙනෙක්? 7 பேர். 7 දෙනෙක්. எல்லாமே வாலி, அதாவது சின்ன பிள்ளைய, ஸ்கூலுக்கு போற பிள்ளைய. ඔක්කොම ඉස්කෝලේ යන පොඩි அவங்க ළමයි. எல்லாம் 9, 10, 11வது வகுப்பு படிக்கணும்னு நான் நம்புறேன். ඔක්කොම පන්ති 10 නැත්නම් 11. அதுல ஒருத்தனை சிறையில போட்டிருக்கிறாங்க, மத்தவங்க வந்து சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி இருக்கிறாங்க. එක්කෙනෙක් විදිහට ගෙදර දාලා අනිත් இது අය வேற எங்கேயுமே நடக்கல, இலங்கை தேசத்துல நடந்திருக்கிறது. මේ වෙන්නේ ලංකා දේශීය. எங்க நடந்திருக்கிறது? කොහෙද වෙලා තියෙන්නේ? ஹோமாகமையில, ரொம்ப தூரம் கிடையாது. කොමාගම. அப்ப ஹோமாகமையில நடந்தது நம்முடைய பட்டணத்திலும் நம்முடைய வீட்டிலேயே நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் போகாது. ඒ ස්ථානයේ සිදුවෙච්ච දේ අපේ ගෙවල් පැත්තේ සිදුවෙච්ච. அப்ப தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை நிமித்தம் யாருக்கு கெட்ட பேர் உண்டாகும்? එයාට ඕන විදිහට ජීවත් වෙන්න දුන්නා වූ ළමයාගේ ජීවිතේ කාටද தாய். අම්මට. அப்படி வளர்த்திருக்கிறார். එහෙම හදලා உங்க තියෙනවා. அம்மாவும் அப்படிதான் இருப்பா போல. ඒගේ අම්මත් ඒ වගේ තමයි. பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. එහෙම கதா කරන්න. எனவே நாங்கள் பிள்ளை வளர்க்கும் பொழுது தாய்க்கு பிள்ளை வளர்ப்பிலே 100க்கு 100 அல்ல 100க்கு 1000% பொறுப்பு இருக்கிறது. ළමයි හදන එකේ අම්මලට 110 වගකීම් இல்ல, තියෙනවා. அப்பா காலையில போனா சாயந்தரம் தான் வருவார். තාත්තා උදේ ගියොත් අන්තිම சில நேரங்கள்ல போனா 2 நாளைக்கு பிறகு வருவார். සමහර වෙලාවට ගියොත් දවස් දෙකකට வேலை. වැඩ. ஆனால் அதுக்காக வேண்டி அப்பா பிள்ளையை பார்க்காம இருக்க கூடாது. නමුත් ඒකට කියලා තාත්තට දරුවා 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. දෙන්නටම වගකීම් ஆனால் அதிகமான பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது என்றால் தாய்க்கு இருக்கிறது. වැඩිම වගකීම් තියෙන්නේ අම්මට. பிள்ளையோட ட்ரெஸ்ஸை நாங்க கவனிச்சு பார்க்கணும். ළමයිගේ ඇඳුම් හරියට බලන්න. என்னைக்காவது உங்களோட பிள்ளையோட ட்ரெஸ் எடுத்து மோந்து பார்த்துருக்கீங்களா? කවදාරි ළමයිගේ ඇඳුම් බලන් සුවඳ බලලා තියෙනවද? பார்த்துருக்கீங்களா? அம்மா எண்ட இல்ல 4 எண்ட அப்படின்னு வந்தோடனே துரத்துறது. அப்படிதான் செய்யணும். அழுக்கா இருக்குது, கொண்டு போய் உடனே தோச்சு போடுங்க அப்படின்னு செய்யப்படாது. එහෙම කරන්නේ නැහැ. உடுப்பையும் நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். ඇඳුම් අපි හරියට බලන්න. என்னைக்காவது உங்க பிள்ளைகளுடைய உள்ளாடைகளை கவனித்திருக்கிறீர்களா? කවදාරි දරුවන්ගේ ඇතුලේ දාන ඇඳුම් බලලා තියෙනවද? கவனிக்க வேண்டும். ඒකත් බලන්න. இது தாயினுடைய தகப்பனுடைய கடமை. ඒවා අම්මා තාත්තලාගේ වගකීම්. பிள்ளைகளுடைய பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்திருக்கீங்களா? දරුවගේ සාප්පේ මොනවද තියෙන්නේ? பிள்ளையோட பேக்ல என்ன இருக்குன்னு பார்த்திருக்கீங்களா? දරුවගේ බෑග් එකේ මොනවද? பிள்ளைகள் அது நம்ம இப்படி கடந்து போகும் பொழுது அவங்களிடத்துல என்ன வாசம் வருது, என்ன ஸ்மெல் வருதுன்னு பார்த்திருக்கீங்களா? දරුවා ඇවිදන් යද්දී යාගෙන් ඒ සුවඳ கேட்டா சொல்லுவோம், என் பிள்ளை தங்கம். ඇවුත් කියන මගේ පුතා රත්තරන්. தங்கம் தான். රත්තරන් තමයි. அப்படின்னா அது 24 கரட்ல இருக்கணும். ඒ කොටන් ඒ 20 කැරට් 24 තියෙන්න ඕනේ. நாங்க போடுற தங்கமே 28 கரட். අපි දාන රත්තරන් කැරට් 28යි. அந்த தங்கத்தோட இன்னொரு உலோகத்தை மிக்ஸ் பண்ணினாதான் அது தங்கம், அதாவது போடத்தக்கதான ஒரு உலோகமாய் மாறும். ඒ රත්තරන් එක දාන ඕන දේවල් දැම්මොත් තමයි ඒක අපිට දාගන්න පුළුවන්.
அப்படி தங்கம்னா நீங்க வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கணும். ඒ රත්තරන් නම් ගෙදර තමයි තියාගන්න. நாங்கள் வெளியிலே அனுப்பும் பொழுது அதுல மாசுபடுகிறது. අපි එළියට යනදී ඒක அந்த மாசு என்ன என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் கவனித்து பார்க்க வேண்டும். ඒ රත්තරන් මොනවද වැදින්නේ කියලා என் பிள்ளை දෙමව්පියෝ ஸ்கூலுக்கு போறான், මගේ ළමයා பெஸ்டா படிக்கிறான், එයා හොඳට මේක நல்ல டேலண்ட், හොඳට கிட்டார் அடிக்கிறான், மோகன் அடிக்கிறான், பாட்டு படிக்கிறான், அங்க குதிக்கிறான், இங்க குதிக்கிறான், ஸ்போர்ட்ஸ்ல மெடல், ட்ரோஃபி, இதெல்லாம் உதவாது. මේවා ඒකක්වත් වැඩකට යන්නේ නැහැ. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? මගේ ජීවිතේ කොහොමද? ட்ரோஃபி எடுத்துட்டு கடைசியில் அந்த ட்ரோஃபியை கொண்டு வச்சு என்னது குடு அடிப்பானே. ඒ කප් එක අරන් ඒක තියලා කුඩු ගන්නවා. அதுக்கு காரணம் யாரு? ඒකට හේතුව කවුද? பெற்றோர். දෙමව්පියෝ. அவர்கள் ஒரு பக்கத்தை மாத்திரம் பார்க்கிறது. එයාලා ඒක පැත්තක් විතරයි நான் சொல்ல வரவில்லை எல்லா பிள்ளைகளும் தவறானவர்கள் என்று சொல்லி. මම කියන්නේ යහදන්නේ නැහැ. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் வாழ்கிறது ஒரு தவறான உலகத்தில். අපේ ළමයි ජීවත් වෙන්නේ වැරදි ලෝකෙක. அவருடைய சிநேகிதர்கள் அவர்கள் போய் அவர் பழகுகிறது எல்லாமே ஒரு மாசுபடிந்த ஒரு உலகத்தில். එයාලා ගිහිල්ලා ආශ්‍රය කරන යාළුවෝ ඔක්කොම ඉන්නේ මේ ලෝකෙ. எனவே நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே பெற்றோருக்கு விசேஷமாய் தாய்க்கு அதிகமான பங்கு உண்டு. දරුවන් හදන එකේ අම්මලට වැඩි පංගුවක් இந்த තියෙනවා. வருஷத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு பேசினார், சபைக்கு பேசினார். මේ අවුරුද්ද පටන් ගත්තේම දෙවියන් වහන්සේ தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். අම්මයාගේ දරුවගේ හැම දිනක්ම බලන්නට ඕනේ. இல்லாத பட்சத்திலே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் மாறும். ඒ වෙනත්නම් මේ වචනේ අපේ ජීවිතයේ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். எப்ரு தொலாகே அත அட்ட. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 7-8வது வசனங்கள். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தில் தகப்பன் இதுல வசனம் என்ன சொல்லுகிறது? මේකේ වචනේ මොනවද කියන්නේ? தகப்பன் சிக்ஷியாத பிள்ளை இல்லை. තාත්තා දඩුවම් කරන්නේ නැහැ. இது நம்முடைய சிறு பிள்ளைகளை சொல்லவில்லை, මේ අපේ දරුවන්ට නෙමෙයි. நம்மையும் சேர்த்து தான் சொல்லுகிறது. අපිවත් එක්කයි කතා කරන්නේ. அதாவது நாம் எல்லாரும் தேவனுக்கு பிள்ளைகள். අපි හැමෝම දෙවියන් වහන්සේට நான் உட்பட நாங்கள் எல்லாரும் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். මම ඇතුළු අපි හැමෝම දෙවියන් அப்ப වහන්සේට தேவன் நம்மை சிக்ஷிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ අපිට දඩුවම් කරන්නේ. தேவன் நம்மை சிக்ஷித்தால்தான் தேவன் நம்மை பார்க்கிறார், தேவன் நம்ம மீது அன்பாய் இருக்கிறார், தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதான ஒரு 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 நிதர்சனத்திற்கு நாங்கள் வர முடியும். දෙවියන් වහන්සේ දඩුවම් කරොත් තමයි අපිට දැනගන්නට පුළුවන් දෙවියන් වහන්සේ අපිව බලනවා, අපිව ප්‍රේම කරනවා කියලා. எல்லாமே ஐயோ என் வாழ்க்கையில எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது, මගේ ජීවිතේ ඔක්කොම හරියට යනවා. என் ஊழியம் பெஸ்டா போயிட்டு இருக்குது, මගේ සේවය හොඳටම என் යනවා. வேலையில பிரச்சனையே இல்ல මගේ වැඩපොලේ කිසි ප්‍රශ්නයක් නැහැ. அப்படின்னா எங்கேயோ தப்பு இருக்கு. එවනම් ඔය ස්ථානයක වැරද්දක් තියෙනවා. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்? புரியுதா இல்லையா? எல்லாம் பெஸ்டா போனா හැම දෙයක්ම හොඳින් ගියොත් எங்கேயோ தப்பு இருக்கு. ඔය ස්ථානයක වැරද්දක් ஆனால் எங்கோ ஒரு இடத்துல நாங்கள் தண்டிக்கப்படுகிறோமானால், ඔය ස්ථානයක අපිට දඩුවම් சிக்ஷிக்கப்படுகிறோமானால், අපිට දඩුවම් நாம் தெரியாத ஒரு இடத்திலே நாங்கள் தவறு விட்டு இருக்கிறோம், அதனால் தேவன் நம்மை பார்த்திருக்கிறார், அதனால் நமக்கு இந்த தண்டனை உண்டாய் இருக்கிறது என்பதான அந்த தீர்மானத்துக்குள் நாங்கள் வர අපි வேண்டும். දන්නේ නැති ස්ථානයක අපි වැරද්දක් කළා කියනවා දෙවියන් වහන්සේ බලලා අපිට දඩුවමක් දීලා තියෙනවා කියන ඔය තේරුම් ගැනීම අපිට ඇහෙනවා. எனவே இதை நாங்கள் ஆவிக்குரிய விதத்திலே நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு நாள். ආත්මික ප්‍රකාරයෙන් අපි බලන්නට ඕනේ. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. මේ වචනය ආයි කියනවා. நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். யாரா இருப்போமா? அது நம்ம சண்டே சர்வீஸ்ல நம்ம விசுவாசிகளை பார்த்து சொன்ன அப்படி இருக்கும். ඊළඟ නමස්කාරයේ කිව්වොත් කොහොමද? அடுத்த வாரம் ஒரு பையன் இருக்க மாட்டாங்க. ඊළඟ සතියේ කෙනෙක්වත් ඉන්නේ எங்க பாஸ்டர் வந்து தூஷணம் பேசுறாரு, අපේ පාස්ටර් කුමාරට කියනවා. எங்கெல்லாம் பார்த்து வேசி பிள்ளைன்ட்டாரு. අපි මොනවද මේව කිව්වා? நாங்க அப்படியா இருக்கிறோம்? අපි එහෙම ඉන්නේ. ஆண்டவரே சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේම කියනවා. தேவன் நம்மை அதாவது எல்லாரையும் தண்டிக்கிறது போல் தேவன் நம்மை தண்டிக்கிறது இல்லை. හැමෝම දඩුවම් කරනවා විදිහට අපිව දඩුවම් இன்னைக்கு කරනවා. ஆண்டவர் என்னைக்காவது நம்ம மற்றவங்களை தண்டிக்கிற மாதிரி தண்டிச்சிருக்காரு? දෙවියන් වහන්සේ කවදාරේ අදිත් අය වගේ අපිව දඩුවම් කරනවා. மியான்மர்ல நடந்தது மாதிரி நடந்திருக்கலாம். ඒ දේශේ වුණා වගේ මේ දේශේ சோதம் குமாராவில் நடந்தது போல ඒ நடந்திருக்கலாம். දේශේ වුණා වගේ කරනවා. நினிவேல நடந்தது போல.
ඒ දේශයේ වුණා වගේ. நடக்கல. ඒ වෙන්නේ නැහැ. கர்த்தர் இன்னும் நம்ம இது கிருபையா ඒ இருக்கிறார். වහන්සේ අපි දින කරුණාවෙන් ඉන්නවා. அதனால நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ඒ இருக்கிறோம். නිසා අපි දේව වහන්සේගේ දරුවන් හැටියට ඉන්නවා. அப்படி தேவன் என்னை தண்டிக்கவில்லை என்றால், දේව වහන්සේ මාව දරුවන් தேவன் என்னை சிட்சிக்கவில்லை என்றால், දේව වහන්සේ මාව හරියට என்னுடைய தவறிலே கர்த்தர் என்னை சீர்படுத்தவில்லை என்று මගේ சொன்னார். වැරද්ද හරියට සුවේ නැහැ. நான் தேவனுக்கு பிள்ளையாய் அல்ல, දේව වහන්සේ දරුවෙක් நான் හැටියට பேலியாளின் பிள்ளையாய் இருக்கிறேன். මම අනිත් දෙවි කෙනෙක්ගේ දරුවෙක් හැටියට ඉන්නවා. அதான் உண்மை. ඒ තමයි අන්න. அதுதான் நம்ம சபையில செய்யணும். ඒ තමයි අපේ සභාවේ நீங்க எல்லாமே ஆவிக்குரிய பிள்ளைகள். ඔක්කොම ආත්මික දරුවෝ. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தவறு இருக்கும் பட்சத்தில் அதை நாங்கள் திருத்த வேண்டும். ඔයාලගේ ජීවිතයේ වැරද්දක් තියෙනවා නම් அதை திருத்தாத பட்சத்தில் தேவன் உங்களுடைய இரத்த பழியை என் மீது கேட்கிறவராய் இருப்பார். ඒක හරි ගැසුනේ නැත්නම් ඔයගොල්ලෝ කියන දෙවියන් වහන්සේ මගෙන් වාගේ நிறைய சபைகளிலே ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. ගොඩක් සභාවේ ප්‍රශ්නයක් තියෙනවා. சொன்னா போயிடுவாங்க. කිව්වොත් යනවා. போயிடட்டும். ඒ කියන්නේ தப்பே கிடையாது. කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ஏனென்றால் சபையில வருகிறதான ஜனங்களை கொண்டு கர்த்தர் நம்மை போஷிக்கவில்லை. සභාවේ ඉන්න ජනතාව තියාගෙන දේව වහන්සේ என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். ආව කියන්නේ ඔබ දෙවියන් වහන්සේ இறுதி வரையும் என்னை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். අන්තිම වෙනකම් මම දෙකින් දෙවියන් அப்ப கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை, ஐயோ என் பிள்ளைய நான் அடிச்சுட்டா அவன் என்ன பின்னாடி பார்க்க மாட்டான். මගේ දරුවට ගෙවුවොත් ආයේ ආව බලන්නේ නැහැ. அவன் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னா கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். ගෙදරින් ගියොත් තරම් බිල් එක ගෙවන්නේ. இதனாலேயே அவன் குடிச்சாலும் வெறிச்சாலும் நிறைய பெற்றோர் பிள்ளைகள் அப்படியே விட்டுட்டு இருக்கிறான். මේ නිසාම ළමයි ගොඩේකට දෙමව්පියෝ නාන්නේ නැහැ. தோளுக்கு மேல வளர்ந்தாலும் புள்ளதான். කොච්චර උස්ස ගියත් දරුවා நிறைய பேர் கேட்பாங்க, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய எப்படி அடிக்கிறது? ගොඩක් අය කියනවා මෙච්චර උස්ස ගිය දරුවෙක්ට කොහොමද ගහන්නේ? எப்படி அடிக்கிறது? කොහොමද ගහන්නේ? எப்படி அடிக்கிறது? කොහොමද ගහන්නේ? துள்ளி அடிங்க. பேட்மிண்டன் பாஞ்சு அடிப்பீங்கல்ல, நெட்பால் பாஞ்சு அடிப்பீங்கல்ல, வாலிபால் பாஞ்சு அடிப்பீங்கல்ல, அதே மாதிரி அடிங்க. தலை திரும்பட்டும், தப்பே கிடையாது. அடி வாங்கி செத்து போனாலும் பிரச்சனையே கிடையாது. அந்த பிள்ளையினுடைய ஆத்மா பரலோகம் போய் சேரும். அதனால ஆண்டவர் தெளிவாய் சொல்றார், கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. கை உனக்கு இடரலா இருந்தா அந்த கையை வெட்டி போடு. நீ முடவனாய் பரலோகத்துக்கு வருகிறது மேன்மையாய் இருக்கும். நீ பரிபூர்ணம் உள்ளவனாய் நரகத்துக்கு போகிறவனை காட்டிடும். அப்ப நம்முடைய பிள்ளைகள் ஊனமானவர்களானாலும் பரவாயில்ல, அவர்கள் காயமாப்பட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் உட்பட. எனவே நம்முடைய வாழ்க்கை நேர்த்தியாய் இருக்கும். இன்னைக்கு சில பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், உங்க பிள்ளைகளோட நீங்க எப்ப கடைசியா விளையாடுங்க? நமக்கு எங்க நேரம் இருக்கு விளையாட? காலையில எழுப்புனா மெஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கிறோம். சரி, அவங்க தான் ஓடுறாங்க. பிள்ளைகள் உங்கள் பெற்றோரோட கூட எப்ப விளையாடுங்க? இப்ப அந்த ஆள் கிட்ட போக முடியுமா? எப்போ பார்த்தாலும் நாய் மாதிரியே கடிச்சிட்டு இருப்பாங்க. இருக்கட்டும், கடிக்கிற நாய் நீங்க தடை விடுறது கிடையாது. அது மாதிரி நினைச்சிட்டு நீங்க அப்ப தடவிட்டு போயிட வேண்டியதான். பிள்ளைகளோட பெற்றோர் விளையாடுவாங்க. அதாவது கிரவுண்டுக்கு போய் விளையாடுறது குறிச்சு நான் சொல்ல, அவனை ஒரு கிள்ளிட்டு போலாம், இல்லைன்னா அவனை தட்டிட்டு போலாம், இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஏதாவது ஒரு ஒரு தழுவுதல் இருக்க வேண்டும். பிள்ளைகள் எப்போ உங்க அப்பா அம்மாவை தொட்டுருக்கிறீங்க? என் பெரிய புறனா தொட்டு ரொம்ப நாள் ஆகுது. சின்னவரனா காலையில கூட கையை பிடிச்சிட்டு வெளியே போயிட்டு. அப்ப நான் பிள்ளைகளோடு கூட நாங்கள் உறவாட வேண்டும். ஏன்னா எதனால் நமக்கு கிடைக்காது. கிடைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு காலத்துல, ஐயோ எங்க அப்பாவை நான் தொட்டு கூட பார்க்கலையே, ஐயோ எங்க அம்மாவோட நான் தொட்டு கூட பேசலையே அப்படின்னு நாம நினைக்கப்படாது. போன மாதத்துல
தகப்பனை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. තාත්තා හම්බෙන මට අවස්ථාවක් ලැබුණා. ரொம்ப நேரம் அங்க இருக்கல வீட்டுல. ගොඩක් වෙලා ඒ කියන கொஞ்ச நேரம் போயிருந்தோம். அப்பா அப்படி உட்கார்ந்து இருந்தாரு. ගොඩක් හිටියා තාත්තා ඒ ස්ථානෙ මේ. அப்பா பக்கத்துல உட்காந்து அப்பாவோட தோள்ல கொஞ்சம் கையை போட்டு எப்படி இருக்கீங்க, என்ன ஏன் இருமல் ஏன் போக மாட்டேங்குது. அந்த பாக்கியம் எல்லாருக்கும் எப்பவுமே கிடைக்காது. තාත්තා ළඟ ගිහිල්ලා අද කියලා அந்த வாய்ப்பு நமக்கு கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி ඒ අවස්ථාව දෙනකොට අපි පාවිච්චි කරන්න. நாம இப்ப வளர்ந்தாச்சு, අපි ගන්න පුළුවන් எப்படி அப்பா மேல கைய போறது. කොහොමද තාත්තෙකුට என்ன வளர்ந்தாலும் அப்பா உனக்கு அப்பா தான். මොන කොච්චර හැදුවත් තාත්තා நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளை தான். මම තාත්තට அப்ப දරුවෙක්. அந்த உறவு நம்மிடத்துல இருக்க ඒ வேண்டும். නායකම අපි ගාගෙන அந்த உறவை நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் இழந்து போவோம். ඒ නායකම අපි කවදාවත් අතාරින්න. அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அந்த பெரும் அருமை தெரியும். ඒ අම්මලා තාත්තලා නැති අය තමයි. எங்க அம்மா இருக்க வரை நான் அம்மாவோட சாப்பாடு குறிச்சு நான் பேசுனதே கிடையாது. අම්මා එන්නකම් යායේ කෑම ගැන කතා என் කරන්නේ. மனைவி 22 வருஷங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපි 20 අවුරුදු 21ක් වෙනවා. ஆனா இந்த 2 வருஷத்துல என் அம்மாவுடைய சமையலை குறிச்சு நான் நிறைய பேசுறேன். නමුත් මේ පෞගේ අවුරුදු තුනේ මම අම්මගේ කෑම ගැන அதாவது என் மனைவியுடைய சமையல் சரியில்லைன்னு சொல்ல வரல. අම්මගේ කෑම හොඳ නැහැ කියලා කිව්වේ. நான் சாப்பிட்ட பெஸ்ட் சாப்பாடு என் மனைவியுடைய சாப்பாடு. මම කාපු හොඳම කෑම යාගෙන මොනවා. எங்க இதுல கூட நான் சாப்பிட்டது கிடையாது. அப்படி நான் அதை எங்க ஏதாவது பெரிய ஹோட்டல் நான் தேசங்களுக்கு போயிருக்கேன், அங்க கூட சாப்பிட்டது கிடையாது. මම අනිත් දේශවල වල ගිහින් ඉන්නේ. ஆனா என் மனைவி கொடுக்காத உடுப்பு கறியை நான் அங்க போய் சாப்பிடுறேன். அது வேற. නමුත් එයා දුන්නදී உடுப்பு என்ன சொல்றது? தலைவர். තලගාවදී මම කාලා තියෙනවා. அது வேற. ඒ වෙනම அந்த எதை அது ஆனாலும் கூட இப்ப என்னுடைய தாயினுடைய ஒவ்வொரு நேரத்திலும் எங்க அம்மா சின்ன வைக்கிற போஞ்சி கறி தண்ணியா தான் இருக்கும். මගේ අම්මා කියන රෝජියෝදී පොඩ්ඩක් என் மனைவி நல்லா வதக்கி ஒரு வித்தியாசமா பண்ணாப்ல. නමුත් අම්මා හොඳට කරනවා. ஆனா அவங்க சமைக்க அந்த வதக்கி செய்ததோட கூட அந்த சாப்பிடும் பொழுது எங்க அம்மாவுடைய அந்த தண்ணி என்னது போஞ்சி கறி ஞாபகம் வரும். නමුත් ඒක කද්දී අම්මගේ අර වතුර දාන බෝධිනම වරක් වෙනවා. அது இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. ඒවා ආයේ අපිට හම්බෙන්නේ. அப்ப அந்த நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி ඒ අවස්ථාව තියෙනවා අපි පාවිච්චි කරන්න ඕනේ. உங்க அம்மா அப்பாவை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க? ඔයාගේ අම්මලා තාත්තලා කොච්චර ආදරේද? பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறீங்க? දෙමව්පියන් දරුවන්ට කොච්චර நான் செய்யறது எல்லாமே அவனுக்காக தான். මම කරන හැමදේම යාළුවෝ. அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ඒක ගොඩක් අය කියනවා. காலையில் எழும்பி மாடா ஓடுறேன், நாயா தேயிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. උදේදලා සතෙක් වගේ වැඩ කරනවා කියලා කියනවා. நீ என்ன நாயா மாடா ஓடி ஆடி திரிஞ்சாலும் කොච්චර සතෙක් වගේ உன்னுடைய දුවලා பிள்ளைகளை நீ நேசிப்பாயானால் ඔය දරුවන්ට ආදරේ කරනවා. அந்த பிள்ளைகளை நீ படிப்பின் பக்கத்திலே நடத்துகிறதை காட்டிலும் தேவனுக்கு பக்கத்திலே அதிகமாய் நீ நடத்துவாய். ඒ දරුවාව ඉගෙනීම පැත්තට නැතුව දිව්‍ය වාසී තුල එයාලා හදයි. உங்க பிள்ளைகள் படிச்சு எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க? ඔයාලගේ දරුවා කී දෙනෙක් වැඩ කරලා ඉගෙනගෙන වැඩට යනවා. படிச்ச வேலைக்கு எத்தனை பேர் போறாங்க? ඉගෙන ගත්තා වැඩට කී දෙනෙක් යන්න යනවා. நான் சொல்லுகிறேன், මම කියනවා ஒருத்தரும் போக மாட்டேன். එක්කෙනෙක්වත් යන්නේ නැහැ. இதை கேட்கவா இவ்வளவு தூரம் வந்தோம்? මේ කාලේ එච්චර දුර ආවා. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, ඔයාගේ සිතුවිලි මගේ සිතුවිලි නෙමෙයි. உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ඔයාගේ මාර්ගය මගේ මාර්ගය නෙමෙයි. யார் சொன்னது? කවුද කිව්වේ? தேவன் சொன்னார். දිව්‍ය වාසී කිව්වේ. அப்ப நாம தேவன்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்? අපි දිව්‍ය වාසීන් ආවද? பயோ பண்ணவா, பிசிக்ஸ் பண்ணவா, බයෝ කරන්නද ෆිසික්ස්? காமர்ஸ் பண்ணவா, ஆர்ட்ஸ் பண்ணவா? කොමර්ස් ද ආර්ට්ස් ද? என்னைக்கா கேட்டிருக்கோம்? කවදාරි ආලා තියෙනවා. நான் காமர்ஸ் பண்ண தான் விருப்பம். මම කොමර්ස් කරන්න තමයි කැමති. நீ விரும்பினா பரவாயில்ல, ඔයා කැමති නම් நீ තමයි. பாஸ் ஆக එයා மாட்டே. පාස් වෙන්නේ. ஏன்? ඇයි? ஆண்டவர் ஒண்ணு ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்கு தான் அனுப்ப මේ விரும்பும். වාසී ආර්ට්ස් ඉගෙන ගන්නට යවන அப்ப யாருடைய நினைவு அன்னைக்கு நிறைவேறும்? කාගේ සිතුවිලි ඒ ස්ථානයේ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன், මම එච්චර අමාරු விடிய விடிய கண்ணு முடிச்சு படிச்சேன், රෑ පාන්දර சர்ச்சுக்கு போகாம படிச்சேன், සභාවට යන්නේ அதனால தான் நீ ஃபெயில் ஆயிட்ட. ඒ නිසායි වෙන්නේ. உன்னுடைய பிள்ளைகளை நீ நேசிப்பாயா? ළමයින්ට ආදරේ වෙනවා. பாடசாலைக்கு அனுப்புவதை காட்டிலும் ஆலயத்துக்கு அனுப்ப வேண்டும். ඉස්කෝලේට යන්න එකට වඩා අපි සභාවට යනවා. தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். මේ වාසී ළමයි වාසී நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் අපේ இருக்கு. ළමයින්ගේ අනාගත දිව්‍ය වාසී நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் අපේ இருக்கு. අනාගත දිව්‍ය எல்லாமே தேவனுடைய கரத்தில் தான் இருக்கு. හැමදේම දිව්‍ය වාසීගේ நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. අපි ගාව කිසියක් නැහැ. சிலர் கடன் வாங்கி படிக்க வைப்பாங்க. සමහර අය ණය ඉගෙන ගන්න எங்க තියනවා. கடன் வாங்கி யூனிவர்சிட்டிக்கு போடுவாங்க. ණය ආරන් යුනිවර්සිටි இங்க இருந்து அனுப்பி விடுவாங்க எங்க? ஆஸ்திரேலியாவுக்கு, யூகேக்கு,
எங்கேயாவது அனுப்பிவிடுவாங்க பிள்ளைகளை මේ ඉතින් ඔස්ට්‍රේලියාවේ அது போயிட்டு படிச்சு நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு. එයා ගිහලා එකිනෙකට අපිව බලාගෙන யூகே போனவன் அங்க இருந்து எங்க நயகரா ஓடி போயிடுவாப்புல இன்னொருத்தியோட. UK එකේ ඉගෙන තව ස්ථානයකට යනවා තව කෙනෙක් එක්ක. என்னாச்சு? ඔයාලුනේ. வாங்கி அனுப்பின கடனுக்கு அவ்வளவுதான். ඒ ණය එච්චරයි. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ඒ තමයි අපි බලන්නේ. ஆனால் தேவனிடத்தில் கேட்டு நாங்கள் செய்வோமானா අපි දෙවියන් වහන්සේගෙන් ආලෝක කරනවා. என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாயிரும். අපේ ළමයින්ගේ අනාගතය හොඳට அது பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றோரை நேசிக்கிற பிள்ளைகள் இடத்திலே உண்டாகும் நன்மை. ඒ දෙමව්පියන් ළමයි අතර කියනවා ව්‍යාපාරය. என்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளோட කවදාද වගේ දරුවන් එක්ක அமர்ந்திருந்து ඉඳගෙන சும்மா ஜஸ்ட் கேஷுவலா பேசிருக்கீங்க, නිකන් කතා කරලා තියෙනවා. இல்லைன்னா பிள்ளைகள் எப்பொழுது அமர்ந்திருந்து නැත්නම් ළමයි කවදාද ඉඳගෙන நம்மளோட கேஷுவலா பேசிருக்கிறான். දෙමව්පියන් නිකන් කතා කරලා තියෙනවා. எப்ப? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணன்னு தெரியுதா? புள்ள வந்து பாஸ்வேர்டை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு போயிடும். ஏன்? அதுதான் அவ்வளவுதான் நம்மகிட்ட அதுக்கு தேவை. එච්චරයි යාළුවනේ. அதாவது ஒவ்வொரு தகப்பனும் இப்ப பிள்ளைகளுக்கு ஏடிஎம்மா தான் இருக்காங்க. හැම තාත්තා කෙනෙක්ම ළමයට දැන් ATM එක பேக்கேஜ் முடிஞ்சு போச்சு. පැකේජ් එක ඉවරයි. 1559 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு, போட்டுருங்க. அதான் நம்ம பேச்சு. சிக்கன் முடிஞ்சு போச்சு, சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் என் குடும்பத்தில் நடக்கிறது சொல்றேன். நான் ஸ்கூலுக்கு போகணுமா, நாளைக்கு லீவ் கொடுக்குறாங்க, அம்மா வேணாண்டாங்க. இன்ஃபர்மேஷன் உட்காந்து சொல்லுவாங்க சுகதவ கதாகரமான அது எப்பயாவது நடந்திருக்கா நம்ம குடும்பத்தில்? ඒක කවදාද අපි පවුලේ அமர்ந்து பேசிருக்கிறோமா? මේක කතා ஆளுக்கு ஆளு ஜோக் அடிச்சு அவன் எப்படி பண்றான், இவன் எப்படி பண்றான், இது இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இது நடந்துச்சு, இன்னைக்கு நான் இங்க போனோம், இது இப்படியாச்சு பேசிருக்கிறோம். ඒ වගේ කතා කරලා තියෙනවා. அப்படி வந்து இல்லைன்னா இங்கே நடக்கும் ஒண்ணு மேல, இல்லைன்னா இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடிடுது. பேசுறோம் பிள்ளைகளோட මොනවාද කතා කරනවා. பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். කතා කරගෙන என்ன பேசிட்டு இருக்கிறோம்? මොනවාද කතා කරන්නේ. என்ன பண்ற? මොනවාද කරන්නේ. எடுக்காத எடுத்த இடத்துல வச்சுது. பேசாம சாப்பிட்டு படு. குளிச்சியா, தோச்சியா, படிச்சியா, படிக்க மடிச்சியா, இதானே நம்ம பேச்சு. මේකනේ අපි කතා இதை කරන්නේ. விட ஏதாவது பேசுறோம்? මේකට එහා අපි මොනවාද කතා කරන්නේ. யோசிப்பாரு. ඉතල බලන්න. அப்படி இல்லை என்றால் එහෙම නැත්නම් நம்மிடத்துல நல்ல உறவு இல்லை. අපි ගාව නැකමක් නැහැ. நல்ல உறவு இல்லை. ஏதோ நாங்க ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், අපි ජීවිතයක් ஏதோ ஒரு குடும்பத்துல வந்து பிறந்துட்டோம், අපි පවුලක ஏதோ ரெண்டு பிள்ளைக்கு தகப்பனாய் தாயா இருக்கிறோம். ළමයි දෙන්නට අම්මලා තාත්තලා ඇවිල්ලා அந்த பிள்ளைய வளர்த்து ஒரு கரை சேர்க்க வேண்டியது நம்ம வேலை, ඒ දරුවව හදන එක கடமை. ඒක அது අපේ வேலை இல்ல, அது கடமை. ඒ වැඩ නෙමෙයි. அது எப்படியாவது ஒருத்தன் கையில பிடிச்சு அனுப்பிட்டோம்னா குழஞ்சுதா சாமி அப்படின்னு போயிடும். කොහොමද එක්කෙනෙක් එක්ක වැඩවල ඉඳලා කියලා. அதற்காய் நமக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுக்க வேண்டும். ඒකට මේ දෙවියන්වහන්සේ පිළිතුරු பிள்ளைகளுக்கும் பெற்றோர் அதற்காய் கொடுக்கப்படவில்லை. දෙවියන්ගේ දරුවන් அதையும் தாண்டி ஒரு உறவு கர்த்தர் நமக்கு கொடுக்கும். ඒකටත් එහා අපිට ණයකමක් அந்த உறவு இல்லாத குடும்பங்கள் ஒரு என்னது உப்பில்லாத பண்டம். ඒ ණයකමක් නැති පවුලක් ලුණු නැති ඔක්කක් වගේ. நீ என்னைக்காவது உங்க பிள்ளைகளோட கூட කවදායි ළමයි එක්ක நேரம் செலவழிச்சிருக்கீங்க? වෙලාව ගත කරලා තියෙනවද? சொல்லுங்க. செலவழிச்சிருக்கோம். சின்ன காலத்துல பிள்ளைகளை பார்த்துப்போம், ஒன்றும் செய்ய முடியாது. පොඩි කාලේ ළමයි එක්ක ඉන්න බලන්න මොකද කරන්නේ. அதுலேயும் சில பேர் சொல்லுவாங்க, ඒක සමහරයි කියනවා. பிறந்த நாள்ல இருந்து நான் எங்கேயுமே போகல, ඉපදිච්ච කාලේ ඉඳන් කොයි பிறந்த நாள்ல இருந்து நான் எனக்கு விருப்பமானது எதுவுமே நான் உடுத்தல, சாப்பிடல, அனுபவிக்கல. ඉපදිච්ච දවසේ ඉඳලා මොකද කැමති දේවල් නැති නෑ, කෑවේ නෑ, මොකුත් ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே ராஜ வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி, இது பிறந்த பிறகு எல்லாமே பிச்சைக்கார வாழ்க்கையான மாதிரி. ඊට කලින් හොඳට ජීවත් වෙලා දැන් කිංගාණියක් වගේ ඉන්නවා. அப்ப மோசம். இப்பயாவது புரிச்சு கொண்டாந்து சுப்பு குப்பை வாங்கி கொடுக்கல, அப்புறம் பிள்ளைக்கு நீ பால் கொடுக்கணும், இதான் குடிச்சிட்டு தெம்பா கொடு அப்படின்னு. ඒ දවස්වල දැන් තමයි ළමයිට කිරි දෙන්න ඕනේ. ஆனா நாம என்ன சொல்லி தெரியணும், අපි මොනවා කියන්නේ.
இதுதான் உண்மை. ඒ තමයි ඇත්ත. ஆனால் இவ்வளவு பேர் பிள்ளைகளோட நேரம் செலவழிக்க නමුත් කී දෙනෙක් දරුවන් එක්ක වෙලාව ගත කරනවද? நேரம் செலவழிக்க வேண்டியது மிகவும் அவசியம். වෙලාව ගත කරන එක ගොඩක් වැදගත්. பெற்றோர் பிள்ளைகள் அந்த உறவு இருக்க வேண்டும். දෙමාපියන් රැකම තියෙනවා. அந்த உறவையும் தாண்டி ඒ රැකමක් අවබෝධ நம்மிடத்திலே ஒரு அந்த அதாவது ஒரு நண்பர்கள் என்பதான உறவு இருக்கு. යාළුවෙක් එක්ක තියෙනවා ඒ රැකම තියෙනවා. எத்தனை பேருக்கு எத்தனை பெற்றோரோடு கூட அந்த உறவு இருக்கு? කී දෙනෙක්ගේ දෙමාපියන් ඒ රැකම තියෙනවා. என் மூத்த மகன் எனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. ஆனா அங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்ப நான் வந்து அட்டனா போட்டு அதை இழுத்து எடுத்துக்கிறேன். என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு. ஆனால் இந்த அந்த நேரம் செலவழித்து நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ඒ වෙලාව ගත කරන එක තියෙනවා. டெய்லி ஓடி ஓடி எதுக்காக நாங்கள் ஓடுகிறோம்? எதற்காக நாங்கள் வேலை செய்கிறோம்? අපි ඇයි ඔය වැඩ කරන්නේ? எதற்காக நாங்கள் சம்பாதிக்கிறோம்? මොකටද අපි හම්බ எல்லாமே කරන්නේ? குடும்பத்துக்கு தானே. හැම එකක්ම පවුලට. அப்ப அந்த குடும்பத்துக்காக நாங்கள் அவ்வளோ பாடுபடும் பொழுது குடும்பத்தை நாங்கள் சரியாய் நாங்கள் விசாரிக்கவில்லை, பராமரிக்கவில்லை, அவளோடு கூட நல்ல உறவில்லை என்று சொன்னாங்க. என்ன ஓடி என்னத்துக்கு? එච්චර වැඩ කරලා පවුලත් එක්ක හොඳ රැකමක් තිබෙන්නේ නැත්නම් ඒ මොකටද? எனவே நாங்கள் சரியான உறவை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ඒ නිසා මේ හරි රැකමක් අපි තියාගන්න ඕනේ. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 18வது வசனம். நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிகிச்சை செய். ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை என்பவர்தான். என்ன சொல்லுது? நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் உன் மகனை சிக்ஷை செய். ஆ. ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழுப்பவற்றாதே. நம்பிக்கை இருக்கணும் பிள்ளை மேல. විශ්වාසය තියෙන්න ඕනේ දරුවෝ. ஆனால் அந்த பிள்ளைகளும் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்க வேண்டும். නමුත් දරුවන්ට මේ විදියට හැසිරෙන්න ඕනේ. அந்த பிள்ளைகளை கொல்ல, அதாவது அந்த சிலர் பாருங்க போட்டு பிள்ளை ஏறி மிதிச்சு அடிச்சு ஒரு வழி பண்ணிடுவாப்ல. සමහර දෙමාපියෝ ළමයින්ට அந்த ගාලා அப்பா வர்றாருனாலே புள்ள போய் பாய்க்குள்ள ஒப்பதிக்கிறோம். තාත්තා එනවා කියලා දැනගත්තම දරුවා කොහෙද කියලා හැංගෙනවා. ஆமா இல்லையா? ඔව්ද නැත්නම් நிறைய குடும்பங்கள் இருக்கு. ගොඩක් පවුල් වල யக்ஷயனோ அப்பா யாரு? තාත්තා කවුද? யக்ஷயா. பேய் அப்பா, அப்பா பேய் ஆயிட்டாருங்க. பிள்ளைகள் அப்படியே பார்த்தீங்க. ළමයි කියලා හැංගෙනවා. ஆனால் பிள்ளைகளை நாங்கள் தண்டிக்க வேண்டும். නමුත් ළමයින්ට අපි දඬුවම් කරන්න. அந்த பிள்ளைகளை தண்டிக்கிறதோ கண்டிக்கிறதோ அது அளவோடு கூட இருக்கு. ඒ දඬුවම සීමාවක් තුල තියෙනවා. அதாவது நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் தான் அந்த பிள்ளையை நம்ம தண்டிக்க முடியும். විශ්වාසය තියෙන வேதமே சொல்லுகிறது. දරුවට දඬුවම් කරන්න. இதுக்கு மேல இவனை அடிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நாம உணர்ந்துட்டோம்னா விட்டுற வேண்டியது. ඊට පස්සේ ගාලා වැඩක් නැහැ කියලා අපිට දැනුණා නම් අතාරින්න තියෙනවා. டாக்டர் மார் சொல்லுவாங்கல்ல, දොස්තර කියනවා. ஆண்டவர் பார்த்து இனி அவர்தான், එයා තමයි බලන්න ඕනේ. அதே மாதிரி இனி அவர்தான் அப்படின்னு விட்டுட்டு போயிட வேண்டியது. ඒ වගේ මේකත් එහෙම අතාරලා යන්නයි තියෙන්නේ. ஆனால் நம்முடைய கடமைகளை நாங்கள் செய்ய தவறக்கூடாது. නමුත් අපි යුතුයකම කරන්නේ නැහැ. எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம். එබේසි පොතේ 4 වෙනි ஹாயே அதர. 6 වෙනි පරිච්ඡේදය. எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. என்ன சொல்றது? பிள்ளைகளை கோபப்படுத்த கூடாது. ළමයින්ට තරහ උස්සන්න හොඳ නැහැ. சில அப்பா என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பாவுக்கு தான் எழுதி இருக்குது, තාත්තලාට තමයි දීලා තියෙන්නේ. ஆனா அம்மாவுக்கு இது பொருந்தும். නමුත් අම්මලාටත් එකයි. ஆனால் விசேஷமாய் அப்பா அம்மா විශේෂයෙන් තාත්තලාට என்னது? මොනවාද? பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் ஆ. கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை. දෙවියන් වහන්සේ කැමති වෙන්නා වූ හරි ගැස්සීම. மத்தவன் சொல்றதுக்காக வேண்டி நம்ம பிள்ளை அடிக்கப்படாது. අනිත් අය කියනවා කියලා අපිට ගන්න හොඳ නැහැ. சிலர் வந்து அப்படிதான் மத்தவன் பேச்சை கேட்டு அடிக்கிறது. සමහර අය මොකද අනිත් අය කියන කාලම ගන්නවා. ඒ මොකද නැහැ. நீ பார்க்கணும், ඔයා බලන්න ඕනේ. நீ அதை கேட்டு இருக்க, ඔයා ඒ කාල කියනවා. அப்ப நீ அடிக்க ඒ முடியும். වෙලාව ඔයාලා ගන්න. அப்படி இல்லை என்றால் ඒව නැත්තම් அந்த பிள்ளையை ஒவ்வொரு தகப்பனும் எப்படி அடிக்கணும், எந்த விதத்திலே வளர்க்க வேண்டும், ඒ දරුවව කොහොමද කරන්නට ඕනේ? கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில. දෙවියන් වහන්සේ කැමති විදිහට. அவன் படிக்கல, அதுக்காக தான் ரொம்ப பேர் அடிக்கிறாங்க. நீ வேதம் வாசிக்கலன்னு அடிக்க மாட்டான். ඉගෙන ගන්නේ නැහැ කියලා ගොඩක් අය ගන්නවා. නමුත් වචනේ කියවන්නේ නැහැ කියලා කවුරුත් படித்த அநேகர் இந்த நாளிலே
என்னது வைத்தியங்களாய் தெரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ඉගෙන ගන්න ගොඩක් අය අද පිස්සු වෙලා ඉන්නේ අපිට බලා ගන්න පුළුවන්. இன்னைக்கு குரு அடிச்சு திடீர்னவங்களை பாருங்க, அதுல அநேகர் வந்து நல்லா படிச்சவங்க, අද කුඩු ගාලා ඉන්න අය ගොඩක් පොතක ඉගෙන ගත්තා. நல்லா சாயந்தர தண்ணியை போட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாம போற அநேகரை பாருங்க, நல்லா படிச்சவங்க, பணக்காரவங்க. අවස් වෙලාවෙ බීලා ගෙදර යන්න නැතුව ඉන්න අය நேரா வேலை முடிஞ்சு ஆபீஸ் முடிச்சுட்டு எங்க போவாங்க? වැඩ ඉවර වෙලා කොහෙද යන්නේ? கசினோ, කැසිනෝ. நைட் கிளப். அங்க போயிட்டு நல்லா குடிச்சிட்டு எந்த வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம கடைசியில அங்கேயே படுத்து கிடக்க ඒ வேண்டியது. සාරි ගිහිල්ලා කොයි ගෙදරට යන්නේ කියලා දන්නේ නැති තරමට බීලා ඒ ස්ථානේ ඉන්නවා. அதெல்லாம் யாரோட தப்புலே? ඒවා කාගේ වැරදිද? அதனால தான் கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே, ඒ නිසා வேதம் சொல்லுகிற விதத்திலே වචනේ කියනවා பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும். දෙමාපියන් දරුවන් அப்படி இல்லாத பட்சத்திலே பெற்றோரிடத்திலே தேவன் கணக்கு கேட்பார். ඒක නැත්නම් දෙමාපියන් ගාව දෙමාපියන් அது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும், அது நம்முடைய சபைக்கும் பொருந்தும். යාවේ පෞල් ජීවිතයටත් එකයි ஒவ்வொரு பெற்றோரும் ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் வளர்க்க வேண்டும். අපි ආත්මීය දරුවන් වේවාන්ස කැමති විදිහට தசமபாகம் நிறைய தர்றான், දසෙන් කොටස් ගොඩක් காணிக்க அள்ளி அள்ளி போடுறான், පාඩුව ගොඩක් දෙනවා. சபையில என்ன தேவை இருந்தாலும் கொண்டு வந்து செய்யறான். සභාවේ මොන අවශ්‍යතාවක් තිබ්බත් ඉස්සරහට අරගෙන යනවා. ஏன்னா சபை கர்த்தருடையது. සභාව දෙවියන් நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் கர்த்தர் இந்த சபைக்கு தேவையானதை கர்த்தர் செய்வார். දුන්නත් නැත්නම් සභාවට ஆனால் என்னையும் உங்களையும் சபைக்கு வைத்திருக்கிறது சபையின் அங்கங்களாக, தேவனுடைய சரீரத்தின் அவயவங்களாக. அப்ப அந்தந்த அவயவங்கள் தங்கள் கடமைகளை செய்தாக வேண்டும். නමුත් සභාවෙන් අපි දෙවියන් වහන්සේ ශරීරයේ කොටස් அது நம்ம மீது விழுந்த கடமை. ඒක අපේ යුතුය. அதே போலதான் பிள்ளைகளும், ඒ වගේම அதே போலதான் பெற்றோரும். ඒ වගේ තමයි දෙමාපියන්. காசு தரலன்னு பிள்ளைய நாம திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. සල්ලි දුන්නේ නැහැ කියලා අපිට මනින්න බෑ. என் பிள்ளைய 22 வயசு ஆகுது, நான் அவருக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு இன்னைக்கு வரையும் நான் நினைச்சது கிடையாது. சொல்லுங்க மற்றவங்க. அதாவது உங்களை பத்தி நான் சொல்ல, அதாவது மற்ற பெற்றோர் தெரிஞ்சு கொள்ளணும். அவர் இன்னும் படிக்கணும். තාම ඉගෙන ගන්න ඕනේ. எனக்கு தெரியும் அவர் வந்து கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்ய போறார். මට දන්නවා දෙවියන් වහන්සේ ஏனென்று சொன்னால் பிறந்த கருவிலே உருவான நாள் முதல் கொண்டு பிள்ளை வெளியில வரும் வரைக்கும் அவருடைய வயிற்றுல என்ன பூசி ஜெபம் பண்ணிருக்கு, சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி. සාමුවෙල් වගේ අනාගත දෙමාපියෙක් හැටියට වෙන්න ඕනේ කියලා පුඩි කාලේ තමයි அப்ப 10 மாசம் என்ன பூசி ஜெபம் பண்ணது என்னதுக்கு? මාස 10ක් තේරි තියලා යාඥා කරේ මොකටද? படிக்க வேலைக்கு அனுப்புறதுக்கா? වැඩට යවන්නද? கர்த்தருக்கு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும், දෙමාපියන් අනාගත கர்த்தருடைய வாயாய் இருக்க வேண்டும். දෙමාපියෙ කටක් හැටියට ඉන්න. ஆனால் அவர், அதாவது ஏன் அவரை படிக்க வைக்கிறோம்? නමුත් ඒ ඉගෙන ගන්න. அப்பா ஊழியம் செய்தார், அதனால மகன் ஊழியம் செய்தார். තාත්තා සේවය කරනවා ඒ නිසා දරුවෝ සේවය நான் நேரம் பிறந்து வளர்ந்து அப்படியே ஊழியத்துக்கு வரல. මමත් ඉපදින උන්න සේවයට ආවේ the නැහැ. best job, உலகத்தில் இருக்கிற சிறந்த வேலைகளை செய்து தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். ලෝකෙ කියනවා මොනම වැඩ කරලා තමයි දෙමාපියන් தேவநாம மகிமைப்படும்படியாய் சொல்லுகிறேன். දෙමාපියන් නාමයෙන් எல்லா ஊழியக்காரர்களுக்கு முன்பதாகவும் தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாய் கர்த்தர் என்னை கற்றுக் கொடுத்து என்னை ஊழியத்தில் வைத்திருக்கிறார். සේවයේ ඉස්සර හොඳට ඉඳ ගන්න පුළුවන් විදිහට දෙවියන් වහන්සේ பாஸ்டர் நோயல் படிக்கல, පාසල් වල ඉගෙන பாஸ்டர் நோயல் ஒன்றுமே தெரியாது, පාසල් වලට මොකද ஒரு ஊழியக்காரன் சொல்ல முடியாது. කෙනෙක්වත් කියන්න බෑ. இன்னைக்கு வெளியில இறங்கினாலும் வேலை செய்ய முடியும். අද එළියට ගස්සත් වැඩ ஆனால் அதையெல்லாம் குப்பை என்று எண்ணி கர்த்தர் என்னை அழைத்த அந்த மேன்மையான வேலையை நான் செய்து ඔබේ கொண்டிருக்கிறேன். වකුණු ගොඩක් හැටියට හිතලා මේ වැඩ இப்ப දෙවියන් தேவன் ஊழியம் செய்யும் படிக்கு அதற்கு ஏற்ற விதமாய் நாங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டும். දෙවියන් සේවය කරන්න පුළුවන් විදිහට අපි දරුවන් හදාගන්න ඕනේ. ஏற்கனவே நான் இந்த சபைக்கு நான் சொல்லி இருக்கிறதான අපි සභාවට කලින් කියපු දේ. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், දෙවියන්ගේ இன்னும் வருஷங்கள் போகுமானால், අවුරුදු ගානක් යනවා. யார் அடுத்தபடியாய் கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஊழியம் உண்டாயிருக்கும். කවුද මේ දෙවියන් වහන්සේ අවංක වෙනවද මේ සේවය යන්නට? என் பிள்ளைன்றதுக்காக அவருக்கும் கிடையாது, මගේ ළමයා කියලා යන්නත් என் மனைவின்றதுக்காக அவனும் கிடையாது. මගේ බිරිඳ කියලා යන්නත් எனக்கும் கர்த்தர் என் குடும்பத்திற்கும் எவ்வளவு காலம் இந்த ஊழியத்தை வைத்திருக்கிறாரோ அந்த அளவு மட்டும்தான் எங்களுக்கு இந்த ஊழியம். දෙවියන් වහන්සේ අපි පවුලට මේ සේවය කොච්චර දවස් දීලා ஆண்டவர் திடீர்னு சொல்லின சில வருஷங்களில் நீங்க இந்த ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு நீ இந்த சபையில இன்னும் ஒரு உதவி ஊழியக்காரனாகவோ அல்லது வேற மிஷனரியாகவோ அல்லது வேற இடத்துக்கு போன்னு சொன்னா நாங்க போனோம். මේ සේවය තව කෙනෙකුට දීලා වෙනසකට යන්න කියලා දෙවියන් වහන්සේ කිව්වොත් අපි කරන්න ඕනේ. ஏனென்றால் ஊழியம் கர்த்தருடைய, ඒ කිව්වොත් සේවය දෙවියන් වහන්සේ. அவருடைய வேலையை நாங்கள் ஸ்தானாதிபதிகளாய் இருந்து இந்த ஸ்தானத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். එයාගේ වැඩ අපි තමයි කරන්නේ. ஹalleluya. எனவே ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். අපි එයාගේ දරුවෝ. வாசிங்க கொலோசியர் 3:21. කොලොස්සේ 3:21. கொலோசியர் 3:21.
கொலோசி இல்லையா? புத்தகத்தில் தூக்கினாங்களா? கொலோசியர் 3:21. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதீர்கள். மறுபடியும் என்ன சொல்லப்படுகிறது? பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். நேற்று என் மகனை கூப்பிட்டு கேட்டேன், நான் முக நாடியெல்லாம் வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏன் நடந்ததுதான் நான் முன்னுக்கு பேச முடியும், நடக்காத நான் பேச முடியாது. கேளுங்க, வேணா கேட்கலாம். நான் சொல்ற ஒவ்வொரு காரியங்களும் நீங்க கேட்கலாம். என்ன முகம் ஒரு மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஏன் அப்படி நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம்? அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாய் நேர்த்தியா இருக்க வேண்டும். தேவநாம மகிமைப்படும்படியாக சொல்லுகிறேன். என் பிள்ளைகளை குறித்து இன்று வரைக்கும் யாரும் குற்றம் சொன்னது கிடையாது. அதனாலே சின்ன பிள்ளைங்க கத்தும் போது குழப்பம் பண்ணும் போது நமக்கு டென்ஷன் ஆயிடும். ஏன் சொன்னா பிள்ளைகள் அப்படி அந்த பிள்ளைகள் சின்ன காலம் முதல் கொண்டு இன்னைக்கு வரை அப்படி கிடையாது. ஆனா ஊம குசும்புத்தனம் இருக்குது இல்லையா? ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் சிரிக்கிறார், உண்மைத்தான்ற மாதிரி இல்லையா? ஊம குசும்புத்தனம் இருக்குது. ஆனால் அந்த பகிரங்கமாய் பிள்ளைகள் கூச்சலிட்டு கூக்குரலிட்டு உருண்டு பிறண்டு அது செய்யறது கிடையாது, செய்யறதும் கிடையாது. அப்ப செஞ்சிருந்தாலும் அட்டி நேர கோல் தான். கர்த்தர் அப்படியா அதை வளர்க்க இடம் கொடுக்கவும் இல்லை, வளரவும் இல்லை. அதே போல பெற்றோராகிய நாமும் பிள்ளைகளுக்கு நாங்கள் கோபப்படுத்தாதபடி கோபப்படுத்தாத. அதாவது நாம சில நேரம் பிள்ளைகளுக்கு அதாவது என்ன சொல்றது, நேற்று ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அந்த குடும்பம் சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் ஆட்சியோட சேர்ந்துட்டு அவங்க பிள்ளைகளுக்கு மாதிரி பேசலாம். அதாவது அம்மாவோட சுபாவம் தான் பிள்ளைக்கு இருக்குன்றத அம்மாவோட ஆட்சியோட சேர்ந்துக்கிட்டு அப்பா பேசலாம் அப்படின்னு வச்சுக்கலங்களேன். அது சரியா? அப்ப பிள்ளைக்கு என்ன எப்படி வரும்? கோபம் வருமா வராது? அப்ப அப்பேற்பட்டதான கோபத்தை உண்டு பண்ண வேண்டாம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, நம் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுதோ வேறு யாருடைய தலையீற்றுகளும் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. நீங்க உங்க பிள்ளைகளை தண்டிக்கும் பொழுது யாரு, எங்க அக்கா, எங்க தங்கச்சி, எங்க மாமா வந்து ஏன் அடிக்கிற, எதுக்கு அடிக்கிற, எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைய பிடிச்சி கூட்டிட்டு போயிடும். அப்ப அந்த பிள்ளைக்கு பெற்றோர் மீது ஒரு வெறுப்பு வரும், அவங்க மேல ஒரு பிரியம் வரும். பெற்றோருக்கு பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்க முடியாமல் போகும். எனவே அப்பேற்பட்டதான சூழ்நிலைகளிலே பெற்றோராகிய நீங்கள் யாருடைய உறவையும் நீங்கள் வச்சுக்கிறணும் அப்படின்னு நினைத்து அதற்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டாம். அது ஏன் பிள்ளை, அவனை நான் தான் அடிக்கணும், அவனை நான் தான் திருத்தணும். அவனுக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க என்னட்டு தான் கேட்பாங்க, உன்னிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. அதனால உன் வேலையை நீப்பா, என் பிள்ளையோட வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அப்படி சொல்ல தைரியம் உள்ள பெற்றோர்களாய் நாம் இருக்க வேண்டும். எங்க அக்கா அடிக்கவே, அது வேற பெருமையா சொல்லுவாங்க, எங்க அக்கா என் பிள்ளை அடிக்கவே விட மாட்டாங்க. எங்க மாமா என் பிள்ளை அடிக்க ஆரம்பிச்சாலே வந்து பிடிச்சிருவாரு. அதனாலதான் நீங்க தருதலையா. எங்க அப்பா எங்க அடிக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்னா, ஓடி போய் எங்க அத்தையில இல்ல ஆச்சில யாராவது ஒரு மேல சுத்திடுறது, கையை பிடிச்சிட்டு அட்டை சுத்திட்டே ஒரு அப்பா மாடு அடிக்கிற மாதிரி, அந்த வைக்கல் மிதிக்க மாடு, அந்த மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே வருவாரு. நானும் சுத்திக்கிட்டே ஓடுறது. ஆனா அந்த அடியெல்லாம் எங்க போடுவோம்? ஏன்னா இப்பதான் எல்லாம் கட்ட
வீட்டுக்கு ஷார்ட்ஸை போட்டு திரிகிறாங்க, சிலர் வந்து ஜங்கியோடயே இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த நாட்களில் வந்து நீட்ட பாவாடை சாரி இதுதான். இப்போதான் இடையில நைட்டின்னு ஒன்று வந்திருக்குது, நீட்டாக போட்டு திரிகிறாங்க. சரியா? அது அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்போ அதெல்லாம் அடி நமக்கு அடி உள்ளூர் அடியெல்லாம் எங்கே படும்? ஒன்று அத்தை வாங்குவாங்க, இல்லைன்னா அவங்க ட்ரெஸ் வாங்குவாங்க. நாம கடைசியில் வந்து அப்பாவுக்கு கேட்க சொல்றல, அடியே வாங்கலையே அப்படின்றது. அவர் கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கிறாரு, அதை போய் சொன்னா எங்க அப்பாவுக்கு கோவம் வராதா? அதெல்லாம் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை, இது நாம சொல்லிக்கிறது. எனக்கு மேலே எங்க அத்தா தான் அடி வாங்கினாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து இடையில பிடிக்க மாட்டாங்க, பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அடி இல்லையா? அதுதான் அப்பா. அதனாலதான் இன்னைக்கு நாம இப்படி இருக்கோம். எனவே பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுதோ யாராயும் வந்ததை தடை செய்வார்களானால் அவர்களை நாங்கள் தள்ளி வைத்து விடுறோம். ஏனென்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறது. அவர்களை சரியான விதத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய. சங்கீதங்களின் புத்தகம் 127வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நம்முடைய பிள்ளைகள் யாரு? யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த ஈவு. நம்ம பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட். அந்த பிள்ளைகளை நாங்கள் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளிடத்திலே பாரபட்சம் இருக்கக்கூடாது. பேதம். இது நல்லா படிக்கிறவன், இது சரியில்லை, இது என்ன மேல விருப்பமா இருக்குது, இது என் மேல விருப்பம் இல்லை, இது என் வீட்டுல எது நடந்தாலும் சொல்லிடுது, இது ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது, இதுக்கு அம்மா பக்கமே தான் எடுக்குது, என்ன பத்தியும் எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருது, அதனால இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இதுக்கு நான் செய்வேன், இதுக்கு நான் செய்ய மாட்டேன். இப்போ அம்மாட்ட கேட்டேன் என்ன சொல்றோம்? ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா நாங்க என்ன சொல்றது? நமக்கு பிடிக்காத பிள்ளையா இருந்தா அம்மாட்ட போய் கேட்க, அங்கதானே போய் எல்லாத்தையும் கேட்கற, அங்கேயே போய் கேட்டுக்கோ. அப்ப நீ எதுக்கு இருக்கிற? சில அம்மாமாரும் சொல்லுவாங்க, நீ போய் உங்க அப்பாட்ட கேட்டு, எது எடுத்தாலும் அங்கதானே போய் ஒட்டிக்கிற, நீ ஒற்றியோ கலட்டுறியோ. பிள்ளைகள் 2 பேரையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தார்களா? 5 பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரா? எங்க அப்பா குடும்பத்துல மாதிரி 13 பிள்ளைகளை கொடுத்திருப்பாரா? அத்தனை பேரும் பிள்ளைகள். பிள்ளைகளை பாரபட்சம் பார்க்க, நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேரும் கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தார். இது கர்த்தரால் நமக்கு கிடைத்த சோதனை. எல்லா பிள்ளைகளிடத்திலும் தனித்தன்மை உண்டு, தனித்தன்மை உண்டு. ஒரு விசேஷ தன்மை எல்லா பிள்ளைகளிடத்திலும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுதும் சில நேரங்களில் நாங்கள் மற்றவங்களோட கூட ஒப்பிட்டு பேசுறோம். நான் பிள்ளைக்கு பேசிருக்கிறேன், எதை பேசிருக்கிறேன்? நீங்க அந்த பிள்ளைக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கு. அப்ப நாம ஃப்ரெண்ட்ஸை நாங்க தேர்ந்தெடுக்கும் பொழுதும் கவனமா இருக்கிறோம். அண்மையில நடந்த ஒரு காரியம், இவரு ஒரு இதுல போது அவர் ஃப்ரெண்டு, ரொம்ப நேசிச்ச ஒரு ஃப்ரெண்டு, அவரு சொன்னாரு லேசா கொஞ்சம் கட்டி விடுங்க. அதாவது அவரு லேச கட்டுறதுக்கு கீழே உட்காந்து இருக்கிறாப்ல. இது உண்மையா கட்ட சொன்னிச்சோ சும்மா கட்ட சொன்னிச்சோ தெரியல. ஆனா இவரும் காரை அப்படி நீட்டினாரு, அவன் பாட்டுக்கு அவனது கட்டிட்டு இறங்கி போயிட்டாங்க. அதே காலை வந்து இவர்கிட்ட யாராவது கொடுத்துருந்தாலும் ஒன்ன மாத்திரம் இல்ல மற்றதையும் கட்டி விட்டுருப்பாரு இல்ல. இதுதான் நம்முடைய. அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன்? ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் தனித்தன்மை உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் தனித்தன்மை உண்டு. அக்காவை பாரு, தங்கச்ச பாரு, இது அக்கா, இது தங்கச்சி, நான் வேற.
அப்ப 3 பேர் 3 விதமானவர்கள். තුන් දෙනාම වෙනස්. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்திருந்தால் 3 பேர் 3 சுபாவங்கள் உள்ளவர்கள். එකම අම්මගේ කුසේ හිටියන් තුන් දෙනාම වෙනස්. 3 பேருக்கும் பெற்றோர்கள் நாம இருந்தாலும் 3 பிள்ளைகளுடைய தன்மைகளும் வித்தியாசமானது. තුන් දෙනාගේම දෙමාපියන් අපි වුණාට තුන් දෙනාගේ හැසිරීම වෙනස්. அப்ப அந்த 3 பிள்ளைகளை நாங்கள் ஒன்று போல் பார்க்க මේ வேண்டும். තුන් දෙනාම අපි එක විදිහට බලන්න ඕනේ. ஒரு ஆளுக்கு ஒன்று வாங்கினா அடுத்தவருக்கு வாங்கணும். එක්කෙනෙකුට කියනවා නම් අනිත් එක්කෙනාට ගන්න ඕනේ. அப்படி நாங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டும். ඒ වගේ අපි දරුවන්ව அப்ப இப்பேற்பட்டதான காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அந்த பிள்ளைகளை நாங்கள் சரியான விதத்திலே வளர்க்க ஏதுவாய் அமையும். මේ වගේ දේවල් අපි ජීවිතේ තියෙන කාර්යය හදා ගන්න ඕනේ. இன்னும் ஒரு முக்கியமான காரியம், තවත් වැදගත් දෙයක්. நாம் பிள்ளைகள் செய்கிறதான நன்மையாய் இருக்கட்டும் දරුවන් කරනවා හොඳ දෙයක් அல்லது தவறாய் இருக்கட்டும், වැරදි දෙයක් அந்த වෙනවා. காரியங்களை மற்றொருக்கு முன்பதாய் சொல்லி நாங்கள் மேன்மை பாராட்ட මේ முடியும். දේවල් අනිත් අයගේ ඉස්සර කියලා උසස් වෙන්න ඕනේ. நல்லது செய்தா பாராட்டுங்க, தப்பு හොඳ கிடையாது. දෙයක් කරොත් කියන්න என் பிள்ளை இப்படி செய்திருக்கிறான், ඊළඟ මේව කරා பாராட்டு. කියන්න. அது பிள்ளைக்கும் இன்னும் அதை செய்கிறதுக்கு உற்சாகம் ඒ உண்டாகும். දරුවා තවත් මේ දේ කරන්නේ ආද ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் தவறான காரியங்களை செய்வார்கள். සමහර වෙලාවට මේ දරුවා වැරදි දෙයක් කරා. தவறான காரியங்கள் செய்வார்கள். වැරදි දෙයක් කරා. மற்றவர்களால் அங்கீகரிக்க முடியாத காரியங்களை செய்வார்கள். අනිත් අය පිළිගන්නේ නැති දෙයක් කරා. அந்த காரியங்களை கொண்டும் நாங்கள் மேன்மை பாராட்டோம். මේ දේවල් කියලාත් අපි හොඳට කතා කරනවා. பாருங்களேன், இந்த அக்கா வந்து கொடுத்தாங்க, என் பிள்ளை வாங்கவே இல்லை பாருங்களேன். මේ අක්කා ඇවිල්ලා දුන්නා නමුත් අපි දරුවා ගත්තේ නෑ බලන්නකෝ. நீ சாப்பிடுற சாப்பிடல, ඔයා කනවා කන්නේ இது නෑ. உனக்கு தேவை தேவையில்லை, ඒක ඔයාලට අවශ්‍ය இது අවශ්‍ය இரண்டாம் නෑ. பட்சம். මේ දේවල් ஆனா யாராவது ஒரு பொருளை உங்களுக்கு கொடுப்பார்களானால் அதை நாங்கள் மரியாதையோடு கூட கனத்தோடு கூட வாங்குகிறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிக்க வேண்டும். නමුත් කවුරු හරි දෙයක් අපි දරුවට දෙනවා නම් ඒක ගරු කරලා ඒක ගන්න අපි කියලා දෙන්න ඕනේ. அந்த பிள்ளை எடுக்கல, அப்படியே தட்டி விட்டுருச்சு. ඒ දරුවා ගත්තේ அதே அம்மாவுக்கு பெருமை, විසික් කරා. தட்டி මේ விட்டார். අම්මගේ මේ අම්මට ஆடம்பரம். ආඩම්බරයි. ஆனா அந்த அதுக்கு அந்த 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 குடும்பம் என்ன சொல்லும்? නමුත් ඒ පවුල මොනවද என்ன කියන්නේ? சொல்லும்? මොනවද කියන්නේ? பிள்ளை தட்டுறதை குறித்து சொல்லாது. ළමයි තට්ටු කරේ பாருங்க, பிள்ளையை வளர்த்துருக்க மாதிரி බලන්න දරුවව හදලා තියෙනවා. யாரை பத்தி பேசுவாங்க? කාගෙනද කතා කරන්නේ? தாயை பத்தி தான் பேசுவாங்க. අම්මගෙනයි කතා කරන්නේ. நம்ம அப்பேற்பட்டதான காரியங்கள் இல்லாதபடிக்கு நாம் பிள்ளைகளை வளர்க்க ඒ வேண்டும். වගේ දේවල් නැති විදිහට අපි ළමයි හදන්න. பிள்ளை நன்மை செய்யும் பொழுது அதை பிள்ளைக்கு அதை சொல்லி அதை பிள்ளை வாழ்த்தி வளர்க்க. ළමයි හොඳ දෙයක් කරද්දී ඒක කියලා அதே நேரத்தில் அதை மேன்மைப்படுத்தி நாங்கள் சொல்லும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு விதமான பெருமை வந்துடும். ඒක උසස් කරලා කතා කරද්දී ළමයි පොඩ්ඩක් ආඩම්බරයි. அதையும் நாங்கள் தவிர்த்துக் கொள்கிறது நல்லது. ඒකත් අතාරින්න හොඳයි. ஆனால் அதே நேரத்தில் නමුත් ඒ වෙලාවේ ஒரு உலகத்தான் வந்து நம்முடைய பிள்ளைகளை குறை சொல்லும் அளவிற்கு நம்முடைய பிள்ளைகள் நடந்து கொள்வார்களானால் ලෝකයේ මිනිස්සෙක් අපේ දරුවා ගැන අනුපාඩු කියන විදිහට අපි ඉන්නවා. நம்ம பிள்ளை சரியா வளர்ந்துருக்குதா? අපි ළමයා හොඳට நம்ம ඉන්නවා. பிள்ளை சரியா வளர்ந்துருக்கிறோமா? අපි ළමයි හොඳට හදලා තියෙනවා. நாங்க தவறு. අපි වැරදි කරනවා. நம் பிள்ளைகளை சரியா வளர்க்க. අපි ළමයි හරියට හදුනේ නැහැ. சரியா வளர்க்க. අපි හරියට හදුනේ නැහැ. உலகத்தான் வந்து நம்ம பிள்ளைகளை குறை சொல்றோம். ලෝකයේ අය අපි දරුවා ගැන වැරදි ஆனா කියනවා. நாம தான் உலகத்துக்கு உப்பாயும் வெளிச்சமாயும் கத்து நம்மை வைத்திருக்கிறோம். නමුත් අපි හිතමු දේවවාසී මේ පොළොවට එළියක් හැරෙන්න තියලා තියෙනවා. ஆனா நம்ம பிள்ளையே உலகத்தான மாதிரி இருக்கும் பொழுது නමුත් අපේ දරුවෝ ලෝකයේ කෙනෙක් වගේ කරනවා. நம்ம பிள்ளைகளை சொல்லுங்க, உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைகள் ஏதோ பெரிய ஸ்கூல்ஸ்ல படிக்கிறான், උදාහරණයක් හැටියට කිව්වොත් අපේ දරුවෝ හොඳ ඉස්කෝලේ ගිහින් ගන්නවා. ஏதோ ஒரு பிள்ளையினுடைய வீட்டுல பாட்டி ஃபங்க்ஷன், හරි යාළුවෙක් ඉගෙන පාටියක්. எப்படி அனுப்பும்? කොහොමද යවන්නේ? எப்படி அனுப்பும்? பிரிஜெட்ஸ், மற்றது பிஷப்ஸ், இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க நம்ம பிள்ளை. අපි ළමයි ඒ ඉස්කෝලේ குட் ஷெப்பர்ட், சென்ட் ஆன்ஸ் இதெல்லாம் படிக்கிறாங்க. මේ ස්ථානයේ ඉගෙන ගන්නවා. அப்ப நாங்க எப்படி அனுப்ப අපි முடியாது? කොහොමද යවන්නේ? பாட்டிக்கு போறோம், පාටියකට அதுக்கு යන්නේ. ஏத்த மாதிரி தான் அனுப்பணும். ඒ විදිහට යවනවා. 2 அடியில இருக்க வேண்டிய அடியை 3/4 அடிக்கு குறைச்சிருது பிளவுஸை. 2 அடிக்கு இருக்க வேண்டிய பிளவுஸை 3/4 அடிக்கு குறைச்சிருது. අඩි 2කට තියෙන බ්ලවුස් එක පාගයට කපනවා. காட்டப்பட வேண்டாத இடுப்பை 1.5 அடி காட்டுறது. පෙන්නන්න හොඳ නැති ස්ථානයේ අඩි 1මාරකට පෙන්නනවා. குனிஞ்சா கிழிஞ்சிற அளவுக்கு நல்ல டைட்டா ஒரு ஜீன்ஸை போட்டுறது. නැගුණොත් තීරණ තරමට තදට දෙන්නේ. கேட்டா சொல்றது ஸ்டிச். ඇවුත් කියන්නේ ඒක ස්ට්‍රෙච් වෙනවා.
நீ பிஷப்ல இல்ல, நீ லண்டன்லயே படிச்சாலும் அது உனக்கு தகுந்தது. ලන්ඩන් වල ඉගෙන ගන්නත් ඒක අර සුදුසු නැහැ. நான் இப்படிதான். මම මේවයි ඉන්නේ. அங்க போனா எல்லாரும் முகத்துல பெயிண்ட் அடிச்சு ஒரு என்ன சரி வரைஞ்சி இல்லையா அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ඒ ස්ථානිකව මොකද මොනාරි நாட்டுடைய வேதம் சொல்லுது உடம்புல ஒண்ணுமே வரையக்கூடாது. වචනේ කියනවා ඇගේ මොකද அது கழுவுனா போயிடும். கழுவுனா போறது கூட நீ வரையக்கூடாது. හේරුවක් නැකිනවා උනත් කමක් නැහැ එහෙම කරන්න ඕනේ. இல்ல ஒரு நாளைக்கு தானே, ஃபங்க்ஷனுக்கு தானே. දවසකනේ. அதனால நான் கொஞ்சம் போயிட்டு குடி என்ன சரி கொஞ்சம் அப்படி இப்படி கலகலன்னு வச்சுட்டு போயிடுவேன். ඒ නිසා පොඩ්ඩක් පොඩේ මොනාරි කරගෙන යනවා. திடீர்னு போய் எங்கேயாவது மாட்டுனா தலை எடுத்துக்க முடியாது. ඒක පාට කොහරි ගිහිල්ලා ඉරවුනොත් අය மாட்டில லைட் எல்லாம் போட்டு மரத்துலலாம் வச்சிருப்பாங்க. පාටියේ ලයිට් දාලා තියෙනවා. இப்பதான் செல்ஃபி இருக்குதுல்ல, அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு செல்ஃபி அடிக்கிறேன்னு போட்டு ஏதாவது குச்சி தலையில மாட்டிச்சுன்னா வெளியில வர முடியாது. පොඩේ ගිහිල්ලා ගහේ ඉරවුනා නම් අය ගන්නවට කරගෙන இருக்கிற மாதிரியே போயிருந்தா ඊර විදියට ගිහිල්ලා சேதம் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் வந்திருக்கலாம். අතුරක් නැතුව එන්න තිබ්බේ. இப்ப எப்படி දැන් කොහොමද? ஏதோ பண்ணிட்டு போனாங்க, முடிய வெட்டி அடிட்டாங்க. මොකද ඉතරලා ගිහිල්ලා දැන් පොඩේ කපලා යවලා තියෙනවා. இப்ப போயிட்டு சலூன்ல மொட்டை அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. දැන් සැලුනේ ගිහිල්ලා තට්ටේ යවන්න யார் ඕනේ. தப்பு? කායිද වැරද්ද? பிள்ளைகள், தாய், பெற்றோர். දෙපාර්තමේන්තුව. ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நிலைமைகளை மாற்றுறது கிடையாது. ස්ථානයට අනුව අපේ මේව වෙනස් කරගන්න බෑ. பெற்றோர் தங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் දෙපාර්තමයන් ආත්මිකයි. அவர்கள் எந்த இடத்திலும் ஆவிக்குரியவர்கள். එන හැම සායම ආත්මිකයි තමයි. ஸ்கூலுக்கு போனாலும் அப்படிதான், ඉස්කෝලේ ගියත් එහෙමයි. பார்லிமெண்ட்டுக்கு போனாலே அப்படிதான். පාර්ලිමේන්තු එකට ගියත් එහෙමයි. நம்ம பிரதம மந்திரி இந்த நாட்டுல நல்லா உடுத்திட்டு இருந்தாப்ல, අපේ මන්ත්‍රී මේ දේශය හොඳට අඳුරාගෙන ඉන්නේ. தாய்லாந்துக்கு போயிருக்காங்க, இங்கெல்லாம் துண்டு துண்டா தொங்குது. நல்லா தான் உடுத்தி இருக்கிறாங்க, கருப்பு பட்டி எங்கேயோ தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா செத்தவங்களுக்கு துக்கம் கொண்டாடுறதுக்கு போனாங்களோ தெரியலையே. சில சமயங்களிலே சில காரியங்களினாலே සමහර වෙලාවට සමහර දේවල් නිසා நாம் நம்முடைய ஸ்தானத்தை இழந்து போகிறோம். අපි අපේ ස්ථානය නැති කර ගන්නවා. அதே போல நம்முடைய பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை காக்க வேண்டியது பெற்றோராகிய நம்முடைய கடமை. අපේ දරුවන්ගේ ස්ථානය බලා ගන්න එක දෙමාපියන්ගේ වගේ තීමක්. அப்படி இல்ல, அந்த புள்ள அடம் பிடிக்குது, இல்ல அப்படி போனா தான் ஏற்றுக்கொள்வாங்க, இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. එහෙම කියොත් තමයි මම පිළිගන්නේ නැත්නම් යාළුවෝ මොනවාරි හිතයි. பிள்ளை அனுப்பாதீங்க. එහෙනම් දරුවව යවන්න. நல்ல வர்த்த ஒரு gift வாங்கி அனுப்பிடுங்க. හොඳ දෙයක්ක් අරන් යවන්න. நீ அறக்குறையா இந்த பிள்ளையை அனுப்புறதை காட்டிலும் ஒரு சிறப்பான பரிசை வாங்கி அனுப்பிடுங்க. ළමයව ඕන නැති විදිහට යවන එකට වඩා හොඳ දෙයක්ක් அது பெருமதியா இருக்கும். ඒක වටිනවා. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலையை அல்லது அலங்காரத்தை நீங்கள் எப்பொழுதும் காக்கிற பெற்றோராக இருக்க வேண்டும். ළමයින්ගේ අලංකාරය ප්‍රවේශම් කරනවා දෙමාපියන් හැටියට ඉන්නට ඕනේ. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான். මේවා පොඩි පොඩි දේවල්. ஒரு நாள் தானே, දවසයි. கொஞ்ச நேரம் தானே, පොඩි වෙලාවක. இந்த பாட்டிக்கு மட்டும் தானே. මේ පාටියට இதுக்கு மேலே உங்களுக்கு எப்ப இருக்க முடியும்? ඊට පස්සේ කොයි වෙලාවක இந்த வயசுல அனுபவிக்காம எப்ப அனுபவிக்கிறது? මේ වයසේ නැත්තම් කවදද? நீ இந்த வயசுல அனுபவிக்க இடம் கொடுத்துன்னு சொன்னா அந்த எந்த வயசுல அதை அனுபவிக்க எதிர்பார்க்கும். මේ වයසේ නැත්තම් අනිත් වයසේ රස විඳින්න බලාපොරොත්තු වෙයි. பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம். ළමයව ආරක්ෂා කරන්න. ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம். ළමයි දෙවියන්වහන්සේ දීපු ආශිර්වාදය. சுதந்திரத்தை இருமாப்பாய் நாங்கள் මේ பயன்படுத்தணும். ආශිර්වාදය අපි ඒ கர்த்தர் பெற்றோரிடத்திலே கணக்கு கேட்பார். දෙවියන්වහන්සේ දෙමාපියන් ළඟ ගණන් ඉල්ලයි. பிள்ளைகளுக்காக, ළමයි වෙනුවෙන් குடும்பத்துக்காக පවුල වෙනුවෙන් பெற்றோர் දෙමාපියන් தேசங்கள் விட்டு தேசங்கள் போய் கஷ்டப்படுவாங்க. දේශවල ගිහිල්ලා දුක් විඳිනවා. தவறு. ඒක වැරදි. போகக்கூடாது. ඒක යන්න ඕනේ නැහැ. நீங்க போய் அங்க வேலை செய்வீங்க, එයාලා ගිහිල්ලා ඒ ස්ථානේ වැඩ කරනවා. கஷ்டப்படுவீங்க, දුක් විඳිනවා. உண்மைதான். වැරද්ද තමයි. ஆனால் உங்கள் பிள்ளை නමුත් ළමයා அவருடைய எதிர்காலம் එයාගේ අනාගතය வீணாய் போயிடும். නාස්ති වෙනවා. நீங்க அங்க கஷ்டப்பட்டு அனுப்புறதை இங்க உங்க கஷ்டம் இல்லாம செலவழிப்பாங்க. ඒ ස්ථානේ දුක් වෙලා යවන සල්ලි මේගොල්ලෝ නිකන් ගියනවා. நீங்க வருஷங்கள் முடிந்து இந்த தேசத்துக்கு வந்து பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது. අවුරුදු ගණනක් ඉවර වෙලා මේ දේශයට ආවම මොකද ඉතුරු වෙලා තියෙන්නේ? எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் பார்த்திருக்கோம். ගොඩක් පවුල් අපි බලන්න. எத்தனையோ பேர் நம்மிடத்துல கேட்டிருக்கிறாங்க. ගොඩක් අපේ හිතේ அதனால நம்முடைய சபைக்கு வராம விட்டவங்களும் எத்தனை பேர்? ඒ නිසා අපේ සභාවට එන්නේ නැති අය ගොඩක්. பிள்ளை எங்க அம்மாட்ட விட்டு நாங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போறேன், எங்க ஹஸ்பண்ட் வைஃப். ළමයාව අම්මට දීලා අපි පිටරට යනවා. முடியாது. බෑ. அது தேவசத்தம் கிடையாது. දෙවියන්වහන්සේ කැමති නෙමෙයි. தேவசத்தம் கிடையாது. මේ දෙවියන්වහන්සේ කැමති නෙමෙයි. இப்போ ஆளே காணும். දැන් කට්ටියව නැහැ. இப்போ இங்கதான் இருக்கிறாப்புல, அம்மா கிட்ட பிள்ளைய கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் ஜாலியா இருக்கிறாங்க. දැනුත් අම්මලම දරුවා දීලා ඒ දෙන සතුටින් ඉන්නවා.
நம்முடைய கடமையை நாங்கள் இழந்து போகிறோம். අපේ යුතුයකම අතාරින්න ඕනේ. இந்த சபையில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. මේ සභාවේ ඒකට කිසි අවස්ථාවක් கர்த்தர் சொன்னா நீ எங்கேயாவது போ, දෙවියන් වහන්සේ කියොත් කොහේ හරි යන්න. இல்லையா? ඒක නැත්තම් බෑ. ஏனென்று சொன்னால் குடும்பம் குடும்பமாயிருக்கு. ඒ කිව්ව පවුලක් පවුලක් හැටියට තියෙන්න ඕනේ. ஏன் ஒரு நாள் போய் வெளிநாட்டு போய் கஷ்டப்படணும்? ඒ කෙනෙක් කියලා ஏன் 4 பேரும் கஷ்டப்படுங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கிறது. හතර දිනම දුක් විඳින පවුලක් சந்தோஷமா இருக்கலாமே. සතුටින් ඉන්න. திடீர்னு எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு வெளிநாட்டுல இருக்காங்க, திடீர்னு ஏதோ ஒரு வியாதி வருத்தம், யாரும் பார்க்கறது? අම්මා තාත්තා පිටරට ඉන්නවා කොහේ මොනාරි අනුතුරක් அவங்க அப்படியே அங்க இருந்தனால அம்மாவுக்கு வருத்தமா, ஓகே அம்மா 2 பெட்ரோல் போட்டு படுத்துட்டு சரியாயிடும், அவ்வளவுதான். நம்ம பேரல் දෙකක් පීලා නිදාගන්න කියයි. அப்பா உடம்பு பார்த்துக்கங்க, තාත්තා හරි බලන්න. செக்கப்புக்கு போங்க, ඩොක්ටර් இதை எல்லாரும் தான் சொல்றாங்க. ඒක ඔක්කොම කියලා තමයි. ஆனால் அதையும் தாண்டி நம்மிடத்தில் உறவு பேணப்பட வேண்டும். නමුත් ඒක පවුල අපි ගාව නැකමක් තියෙන්න ඕනේ. புரியுதா? තේරෙනවද? அப்படி பிரிந்திருக்கிறதான குடும்பங்களிலும் அநேக பிளவுகள் ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு. එහෙම වෙන ඉන්නවා පවුලේ ප්‍රශ්න ඇති වෙනවා. அங்க வேலைக்கு போனாங்க, அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க இன்னொரு ஆளை பார்த்து. වැඩි කිව්ත් ඒ ස්ථානයේ සෙටල් වෙලා කාවරි බලන්න. அங்க அவங்கள அம்மாவையோ ஐயாவையோ அனுப்பி விட்டு இங்க இவர் செட்டில் ஆயிடுவாங்க. ඒ අම්මායි අයියාවල මෙයාව ස්ථානයේ ඉන්නවා. அங்க போய் கஷ்டப்பட்டு கடமைக்கு கொஞ்சம் சம்பாதிச்சிங்க அனுப்புவாப்ல. ඒ ස්ථානයේ දුක් විඳලා අපකල මේ ස්ථානයේ அவங்க அனுப்புறதை இங்க வேற யாருக்கும் செலவழிச்சிட்டு இருப்பாப்ல. එයා යවන එක මේ වෙන කාට හරි වියදම් කරලා. இதெல்லாம் நமக்கு தேவையா? ඒ වගේ නෝනද? தேவை. ඕනේ නැහැ. அதனால கூழோ கஞ்சோ ඒ නිසා මොනවද? பானும் பருப்பும் පාන හරි පරිප්පු. சாப்பிட்டு இங்கே இருக்கு. කාල මේ ස්ථානයේ ඉන්නවා. அதுதான். புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? வேலைக்கு சம்பாதிக்கிறதுக்கு கூட கல்யாணத்துக்கு முன்ன போயிட்டு வாங்க, කසාදෙට ගිහිල්ලා போயிட்டு வந்து செட்டில் ஆகுங்க. ගිහිල්ලා ඇවිල්ලා கல்யாணம் கட்டிட்டு போவாதீங்க. කසාද බැදලා යන්නවා. கல்யாணம் கட்டணும் ஒரு தீர்மானம் இருக்குதா? කසාද පදින வாழைப்புடைய நீங்க அதுக்கு ஏற்ற எல்லா கிரவுண்ட் ஒர்க்கையும் செய்யுங்க. ඒ කරන්න හැම දෙයක්ම කරන්න. கல்யாணம் கட்டுற பாருங்க, டவுரியோட வருவல்ல. டவுரி 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 என்ன சொல்றது? சீதனம். சீதனம் கொண்டு வருவாங்கல்ல, அதை வச்சு ஏதாவது பார்த்துக்கலாம். எங்க பார்க்கறது? මොනවා කරන්නද? அதுக்கு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தே சீதனம் முடிஞ்சு போயிடும். යාර ලිප්ස්ටික් එකක් දීනවා ඒවා ඉවරද? அதெல்லாம் நமக்கு செட் ஆகும். அதனால திருமணமானவர்களானாலும் சரி, කසාද බැඳුවා. திருமணமாக வேண்டிய வாலிபர்களானாலும் சரி, වදින්න ඉන්නව வெளிநாட்டு மோகம் உங்கள் திருமணத்துக்கு முன்பதா இருக்கட்டும், திருமணத்துக்கு பின்பதா இருக்கட்டும். පිටරට යනවා විවාහයට කලින් යන්නේ විවාහ. போயிட்டு செட்டில் ஆயிட்டு வந்து நீங்க லைஃப்ல செட்டில் ஆகுங்க. ගිහිල්ලා තඹ කරලා ඇවිල්ලා සෙටල් වෙනවා. அப்படி இல்லைன்னா இங்கேயே ஏதாவது ஒரு வழியை பாருங்க. ඒ වෙනත මේ ස්ථානයේ මොනවාරි මාර්ගයක්. வெட்டி கடையாவது வச்சு குறைச்சிக்கிறது. මොනවාරි කඩයක් තියලා හරි අමුතු. தேசம் விட்டு தேசம் போய் வாழ்க்கை பாடுபடுத்த கூடாது. ඔය දේශයේ විවිධ ජීවිතය முதலாவது தேவனோடு கூட உள்ள உறவு சரியா இருக்கு. සිර දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙනවා නැකම හරි. இரண்டாவது குடும்பத்தோடு கூட உள்ள உறவு சரியா இருக்கு. ඒවල පවුලත් එක්ක තියෙනවා නැකම හරි. மூன்றாவது தான் நீங்க செய்கிற வேலையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மூன்றாவது. මොන බැක්ග්‍රවුන්ඩ් වල වෙන මොන සීල වෙනතු අපෝතුන් වෙනවා. ஹalleluya. இந்த ஒழுங்குமுறை நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. මේ වගේ ජීවිතයේ තියෙනවා. பணத்துக்காக இல்லற வாழ்க்கையை நாங்கள் துளைத்து விடக்கூடாது. සල්ලි වෙනුවෙන් අපේ ජීවිතේ නැති කරගන්න. குடும்ப ஜெபம் மிக மிக முக்கியம். පවුල් යාත්‍රා කරන්න. பிள்ளைகள் தனியா ஜெபிக்க வேண்டும், ළමයි පුද්ගලික යාත්‍රා குடும்பமா ஜெபிக்க வேண்டும். පවුලක් හැටියට යාත්‍රා කරන්න. இந்த குடும்ப ஜெபம் சில நேரங்களில் நம்ம குடும்பத்துல கூட இருக்கிறது கிடையாது. සමහර වෙලාවට අපේ පවුලේ ஏன் சொன்னா சில நேரங்கள் நமக்கு செய்யறதுக்கு வாய்க்காது, இல்லைன்னா பலகீனங்கள் அந்த ஏதாவது ஒரு காரியங்கள் நமக்கு தேவை. මොනවාරි දෙයක් සිදු වෙනවා. ஆனால் படுக்கிறதுக்கு முன்பதாக ஒரு 2 நிமிஷம் ஆகிடும். நம்ம නිදාගන්නට කලින් ஆண்டவரை குடும்பமாய் நம்ம இந்த நாளிலே காத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் පවුලක් හැටියට අපි ආරක්ෂා அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி දෙවියන්ට ස්තුති කියලා නිදාගන්න. அப்பொழுது கர்த்தர் உங்களை ඒ ஆசீர்வதிப்பார். වෙලාවේ දෙවියන්ට ආශිර්වාද කරනවා. ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை நாங்கள் சரியாய் நாங்கள் நிர்வகிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ජීවිතය අනුමත කරගෙන දේවාසික කීප දෙයක් කරන්න දේවාස ආශිර්වාද කරනවා. ஹalleluya. ஒரு வீட்டு பாடத்தை கொடுத்து நான் முடிக்க வேண்டும். ගෙදර වැඩක් දීලා මම කියනවා. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், ඒක කොරින්ති 13 වෙනි පරිච්ඡේදය. அந்த அதிகாரத்தை வாசித்து ඒ පරිච්ඡේදය කියවන. அந்த அதிகாரத்திலிருந்து நீங்க என்ன உங்களுக்கு புரியுது, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ඒ පරිච්ඡේදය මොනවද තේරුනේ මොනවද அந்த තේරුනේ. அதிகாரத்தின்படி நீங்க எவ்வளவு காரியங்கள் செய்றீங்க, எவ்வளவு காரியங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க. ඒ පරිච්ඡේදය අනුව ඔයගොල්ලෝ මොනවද කරන්නේ මොනවද කරන්නේ නැත්තේ. புரிஞ்சுதா? තේරුණාද?
1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். ඒක කොරින්ති 13 වෙනි அந்த පරිච්ඡේදය. அதிகாரத்தின்படி நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறீர்கள், என்னென்ன காரியங்கள் செய்யவில்லை, ඒ පරිච්ඡේදය මොනවද කරන්නේ නැත්තේ. என்ன அந்த அதிகாரத்தினூடாக என்ன புரிந்து கொண்டீர்கள், என்ன புரியாமல் ඒ இருக்கிறது පරිච්ඡේදය මොනවද තේරුම් ගත්තේ මොනවද තේරුම් என்பதான ගත්තේ. காரியங்களை எழுதுங்க. ஒரே அதிகாரம் தான், அன்பை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு அதிகாரம். කියනවා දේවල් ලියලා ඉන්න. இந்த காரியம் எனக்கு வருகிற வாரம் எனக்கு கிடைத்தாக வேண்டும். මේ වැඩකට එන්නව සතියේ හම්බෙන්න சரி, ஏற்கனவே பல சின்ன பெண்டிங்ல தான் இருக்குது. ඊට කලින්ම තාම හම්බුනේ නැහැ. கொடுத்த ஆளுகளுக்கு நன்றி, දීර්ඝ கொடுக்காதவங்க கொடுக்கணும். දුන්නේ නැති අය දෙන්න ඕනේ. ஜெபம். අපි යන්න. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு நான் நன்றி சொல்றேன். தேவரே, கொடுத்த நல்ல நேரத்திலே நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு போதித்தீர், கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் தேவனால் கிடைக்கப்பட்ட சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை சரியாய் இருமாப்பில்லாமல் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, அமர்ந்திருந்து கேட்ட நம்முடைய பிள்ளைகளை திரியேக தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. நேரங்களிலே பார்த்து ஒவ்வொருவருக்கும் இதற்கேற்ற பலனை கற்றுக் கொடுப்பீராக. நீர் வரும் பொழுது குடும்பமாய் ஒன்றாய் நிற்க எங்களை தகுதிப்படும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே.